கொஸ்டின் உங்களுக்கு பிரித்தெழுதுக. நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் தப்பு. ஆல்ரெடி என் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். தீந்தமிழ் பிரித்தெழுதுக. கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். தீந்தமிழ் பிரித்தெழுதுக. ஓகேவா? ஹாய், வெல்கம் டு நியூட்டின் விசை. ஸோ நம்மளுக்கு டெஸ்ட் பேட்சோட 4வது டெஸ்ட் போயிட்டுருக்கு. அந்த டெஸ்ட்டோட கீ ஆன்சர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட்டு எழுதலைனா கூட இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? நம்ம வந்து சிலபஸ் வைஸாக மட்டும்தான் டெஸ்ட் போயிட்டுருக்கு. இப்போ வந்து 4வது டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் எப்படி ஜாயின் ஆகுதுன்னு கேட்குறீங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் நீங்கள் ஃபோன்பே ஆர் கூகுள் பே மூலமாக நீங்கள் வந்து வெறும் 100 rupees தான். சரிங்களா? இது வந்து மார்க்கெட்டிங் இல்லை. நிறைய பேர் வந்து சிலபஸ் வைஸாக எப்படி படிக்கணும்னு தெரியல. அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த 100 rupees மட்டும் நான் சார்ஜ் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. இந்த 100 rupees நீங்கள் கூகுள் பே ஆர் ஃபோன்பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப்பில் அனுப்புனா அவங்களே உங்களை வந்து டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணிவிடுவாங்க. ஓகே. நான் வந்து ரொம்ப பேச விரும்பல. எனக்கும் கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருக்குது. நம்ம வெறும் ஓகே ஆன்சர் மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? வீரமாமுனிவர் இயற்பெயர் கான்ஸ்டான்சு ஜோசப் பெஸ்கி. தேம்பர், அதாவது கூற்று கொடுத்துருக்காங்க. இல்லை எது சரி தவறுன்னு கேட்குறாங்க. வீரமாமுனிவரோட இயற்பெயர் கான்ஸ்டான்சு ஜோசப் பெஸ்கி. ஆமாம், இவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். அந்த கான்ஸ்டான்ஸுன்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சாதவன், லத்தீன் சொல்லுது. ஓகேங்களா? அஞ்சாதவன் மீனிங். சரி. தேம்பவனி 19ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது. தேம்பவனி 19ஆம் நூற்றாண்டா? இல்லையே, அவர் 1710 தானே இந்தியாவுக்கு வராரு. யார்? வீரமாமுனிவர். ஸோ அப்போ அந்த காலகட்டம் தானே. 1700க்கு மேலே வந்து அது என்ன நூற்றாண்டு? 18ஆம் நூற்றாண்டு. 1700க்குள்ளே வந்தால் 17ஆம் நூற்றாண்டு. 19ஆம் நூற்றாண்டு என்ன வரணும்? 1800 சில்லற வந்தால் தான் 19. அப்போ கூட்டு தப்பு. தேம்பாவணி இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. தேம்பா கூட்டல் அணி. ஓகேங்களா? தேம்பா கூட்டல் அணி, பாடாத மாலை. ஆமாம், தேன் கூட்டல் பா கூட்டல் அணி, தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு. ஓகேங்களா? தேம்பாவணியை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று தேம்பா அணி. ஓகேங்களா? அப்படி இல்லைனா தேன் கூட்டல் பா கூட்டல் அணி. கரெக்டு தான் ரெண்டும். தமிழின் முதல் அகராதி சதுர அகராதி தான். சரி. ஓகேங்களா? தமிழின் முதல் அகராதி தமிழ் அமைந்தது 1732 நினைக்கிறேன். ஓகேங்களா? 1732 தான் வரும். முதல்ல தமிழில் அமைந்த அகராதின்னு கேட்டோம்னா சதுர அகராதி தான் வீரமாமுனிவர். ஓகே. அப்போ வந்து 1, 3, 4 சரி. ஆப்ஷன் எங்கே இருக்கு பாருங்கள். ஓகே, சி. ஆன்சர் வந்து சி. ஓகே. நெக்ஸ்ட் கூற்று. பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த குலேச பாண்டியன். அப்போ அந்த குலேச பாண்டியன்ற வார்த்தையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். இது என்ன கூற்று? இது திருவிளையாடற் புராணம். ஓகேங்களா? என்னும் மன்னன் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கினார். ஆமாம். கூற்று. அறிவை போற்றுபவன், அறிவாய் நிற்பவன், அறிவில் சிறந்த புலவருக்காக தூது சென்றவன். ஆமாம் இல்லையா? புலவருக்காக தூது சென்றவன். இடைக்காடனர் வந்து அவமதிச்சிட்டானா குலேச பாண்டியன். அதுக்காக யார் நடுவில் போயிட்டு சமாதானம் பேசுறது? சிவன் தானே. ஓகே. அப்போ புலவரது அறிவு பெருமையை உணர்த்துபவன் இறைவன். கரெக்ட் தான். இப்பாடல் இடைக்காடன் பிணக்கு தீர்த்தப்படலாம். ஆமாவா இல்லையா? நம்ம கொடுத்தது புலமே இடைக்காடன் பிணக்கு தீர்த்தப்படலாம் தான். புது புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகே. பரஞ்சோதி முனிவரின் நூல்கள். ஓகே. பரஞ்சோதி முனிவரோட நூல்கள் வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் புராணம், வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தாந்தாதி. ஓகே. போற்றி கலிவெண்பா அப்படி விட்டுருவாங்க. திருத்தொண்டர் திருவந்தாதி. இது யார் எழுதுறது? நம்பியாண்டார் நம்பின்னு நினைக்கிறேன். இல்லை, கரெக்டு தான். ஆமாம். திருத்தொண்டர் திருவந்தாதி வந்து நம்பியாண்டார் நம்பி எழுதியிருப்பார். திருத்தொண்டர் தொகை வந்து சுந்தரர் எழுதிப்பார். இது ரெண்டுத்தையும் பேஸாக கொண்டு தான் சேக்கிலார் வந்து என்ன எழுதியிருப்பார்? பெரிய புராணம் எழுதியிருப்பார். அப்போ திருத்தொண்டர் திருவந்தாதி பரஞ்சோதி முனிவர் அல்ல. ஒரு நூல் தப்புனாலும் தப்பு தான். அந்த சென்டென்ஸே தப்பு தான். சரிங்களா? அப்போ இது தப்பு. ஓகேவா? ஸோ அப்போ கூற்று 1, 2 சரி, 3 தவறு. ஆன்சர் சி. ஓகேங்களா? ஆன்சர் சி. நெக்ஸ்ட்டு. தவறாக புரிந்துள்ளதை தேர்ந்தெடுக்க. சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவெண்ணை நல்லூர். ஆமாம். சுந்தர் வந்து அங்கே தான் மணக்கோலத்தில், அதாவது கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் இருப்பார். மணக்கோலம். அதில் வந்து இறைவன் வந்து இவரை சுந்தரை ஆட்கொண்டு வரனா, நீ எனக்கு சொந்தமானவன் வாடா என் கூட அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுவார். நம்மாழ்வார். தம்மை நாயகியாக கொண்டு கற்பனை செய்து நாரையை தூது அனுப்பியவர். கரெக்ட் தான். நாரை வீடு தூது யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மாழ்வார் தான். நாரை வீடு தூது. நம்ம எப்படி தமிழ் வீடு தூது பார்த்தோம், அதோட ஆசிரியர் பெயர் தெரியாது. அன்னம் வீடு தூது, நாரை வீடு தூது, கிள்ளை வீடு தூதுலாம் பார்க்கணும் இல்லையா? அந்த மாதிரி நாரை வீடு தூது எழுதுறது வந்து நம்மாழ்வார். தன்னை வந்து கதாநாயகியாக நினச்சிப்பார். நான் தான் ஹீரோ வந்து திருமால். அப்போ திருமாலுக்காக நாரையை தூது விடுவார். இது நம்மாழ்வார். கரெக்ட். முக்கியமான கொஸ்டின். ஒன் வேர்டில் கேட்பாங்க, முக்கியமாக அது கேட்பாங்க. சரியா? பரஞ்சோதி முனிவர் வடமொழியும் தமிழ் மொழியும் நன்கு கற்றுணர்ந்த சான்றோர். கரெக்ட் தான். வடமொழியும் எழுதியிருப்பார், தமிழ் மொழியும் படிச்சிருப்பார். உமறு புலவர் நபிகள் நாயகம் திருவள்ளுவர் முழுமையும் பாடியவர். முழுமையுமா பாடினார்? இவர் வந்து வள்ளல் சீதக்காதியோட ஆதரவோட நபிகள் நாயகத்தோட முழு கதையை எழுத ஆரம்பிப்பார். அதுதான் சீராபுராணம். ஆனால் அவரால் முடிக்க முடியாது. முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இறந்துடுவார் உமறு புலவர். அப்போ யாரை கொண்டு முடிப்பாங்க? சின்ன சீரா என்று அழைக்கப்படும் பனுமாரக்கியரை கொண்டு தான் இதை முடிப்பாங்க. அப்போது தவறு. கூற்று டி மட்டும் தவறு. அதான் அப்போ ஆன்சர். சிவபெருமான் திருக்கோவின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேறிய நூல். ஆமாம். அதாவது மதுரையில் சிவபெருமானோட திருக்கோவிலுக்கும் அந்த திருக்கோவிலுக்கு எதிரே, அதோட வாசலுக்கு எதிரே வடமொழி புலவரும் தென்மொழி புலவரும் போற்ற அரங்கேறிய நூல் எதுனா திருவிளையாடல் புராணம். ஓகேங்களா? திருவிளையாடல் புராணம்.
நம்பியாரூர் என்ற அப்போ நம்பியாரூர் அதே முடிஞ்சு போச்சு. ஆரூர் என்ற ஊரில் பிறந்தவர் யார்? அதனால் அவர் நம்பியாரூர் என்று அழைக்கப்படுவார். இவர் இயற்றிய திருத்தொண்ட தொகை சொன்னா திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்தார். இவரின் பாடல்கள் 12 திருமுறையில் 7ஆம் திருமுறை. முதல் 3 திருஞான சம்பந்தர், அடுத்த 3 திருநாவுக்கரசர். அப்போ 7ஆம் திருமுறை வந்து யாரு? சுந்தரர். கூற்றுகளில் குறிப்பிட்ட 3 குழு கொடுத்துட்டான். ஒரே குழு வச்சு கண்டுபிடிச்சலாம். ஆன்சர் யார்? சுந்தரர். சரியா? ஓகே. பி. கொஞ்சம் த்ரோட் பெயின், எனக்கு தொண்டையெல்லாம் கொஞ்சம் புண்ணாக இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. வாய்ஸ் கொஞ்சம் மெதுவாக கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகே. அன்பை வந்து என்ன வச்சுருப்பாரு? விளக்காக வச்சு. அன்பே தகலி. ஓகேவா? தகலினாலும் விளக்கு தான். அன்பே தகலியாக, ஆர்வத்தை நெய்யாக. அன்பை வந்து விளக்காக வச்சு, தகலியாக வச்சு, ஆர்வத்தை நெய்யாக ஊற்றி, ஓகேங்களா? சிந்தை இடுதிரி. சிந்தைனா என்னது? உள்ளம், எண்ணம். நம்மளுடைய எண்ணத்தை வந்து, உள்ளத்தை வந்து இடுதிரி திரியாக போட்டு ஞான விளக்கேத்தினே அப்படின்னு சொல்லி, ஞான விளக்கேத்தினே நாராயணனே அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாரு. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்புக்கு தகலி. ஓகே. 2 ஆர்வத்துக்கு வந்து நெய். 2 3. சிந்தைக்கு வந்து இடுதிரி. அப்போ 2 3 4 1 பி. ஓகேவா? நெக்ஸ்ட். தேனினும் இனி தீந்தமிழ் பணுவல். உங்களுக்கு கொஸ்டின், உங்களுக்கு பிரித்தெழுதுக. நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் தப்பு. ஆல்ரெடி என் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தீந்தமிழ் பிரித்தெழுதுக. கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். தீந்தமிழ் பிரித்தெழுதுக. ஓகேவா? தேனினும் இனி தீந்தமிழ் பணுவல் என்று அழைக்கப்படும் நூல் எது? நூல் எதுன்னு பார்த்தோம்னா 4000 திவ்ய பிரபந்தம். அதுதான். தேனை விட இனிமையான தீந்தமிழ் நூல் அப்படி எதுவும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 4000 திவ்ய பிரபந்தம். ஓகேங்களா? தீந்தமிழ் பிரித்தெழுதுக. தெரியலனா கமெண்டில் தெரியலனா, ஏன்னா தெரியலன்னு கேட்டு தெரிஞ்சதில் எந்த தப்புமே இல்லை. சரிங்களா? நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பொறுத்துக்க. 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம்னா 4000 பாடல் இருக்குன்னு நினச்சிடக்கூடாது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 4000, அதாவது 3776. ஸோ அதான் ஆன்சர். 4000 திவ்ய பிரபந்தம்னா 3776 பாடல் இருக்கும். பெரிய புராணம் தான் அதிக பாடல் இருக்கும். 4286 பாடல்கள் பெரிய புராணம். திருவிளையாடல் புராணம் எத்தனை பார்த்துருவோம்? திருவிளையாடல் புராணம் 3363. 3363 ஞாபகம் வச்சுங்க. திருவிளையாடல் புராணம் 3363. தேம்பாவணி தான் 3615. ஓகேங்களா? 3615 பார்த்துங்க. 4000னா 3776, பெரிய புராணம் 4286, திருவிளையாடல் புராணம் 3363, தேம்பாவணி 3615. மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஒரு 4-5 டைம் எழுதி பார்த்தீங்கன்னா மைண்டில் வந்து நின்றுடும். சரி, நெக்ஸ்ட். இஜ்ரத் என்னும் மரபு சொல்லின் பொருள் வலம் வருதலா? தப்பு. என்ன பார்த்தோம்? இஜ்ரத் என்னும் மரபு சொல்லுக்கு செலவியர் காண்டம். செலவியர் காண்டம்னா என்ன பார்த்தோம்? செலவுனாலே பயணம் செய்தல் அர்த்தம். ஓகேங்களா? பயணித்தல் அர்த்தம். வலம் வருதல் கிடையாது. வலம் வருதல்னா உலா வருதல். ஓகேங்களா? இஜ்ரத் அரபு சொல்லுக்கு பயணம் செய்தல். ஓகேங்களா? நபிகள் நாயகம் பற்றிய வரலாற்று இலக்கியம் சீராபுராணம். கரெக்டு தான். ஆனால் அந்த வலம் வருதல்ன்ற வார்த்தை தப்பு. சரியா? நெக்ஸ்ட். இஜ்ரத் காண்டத்தின் வேறு பேர் செலவியர் காண்டம். அதான் சொன்னால செலவியர் காண்டம். செலவியர் காண்டம்னா என்ன அர்த்தம் சொல்லியிருக்கல? பயணித்தல். ஓகேங்களா? அவர் வந்து என்ன ஒரு மெக்காவை விட்டுட்டு மதினா நகரை நோக்கி செல்றார் இல்லையா? அதுதான் செலவியர் காண்டம். உமறு புலவர் வள்ளல் சீதக்காதியின் வேண்டுகோளுக்கு இணங்க சீராபுராணம் ஏற்றினார். 95 படலங்கள், 92 படங்கள், 3 காண்டங்கள் உள்ளது. கரெக்ட். ஓகே. அப்போ 92 தான் வரும். இங்கே 95 விட்டுறான். தப்பு. 3வது கூற்று தப்பு. கடிகை முத்துப்புலவரின் மாணவர் உமறு புலவர். இவர் எட்டயபுரத்தின் அரசை புலவர். இவரை ஆதரித்தவர்கள் ஒருவர் அபுல் காசிம் மார்க்கர். ஆமாம், அபுல் காசிம் மார்க்கர் தான். சீதக்காதியோட இயற்பெயர் என்ன? அபுல் காசிம் மார்க்கர். அப்போ கூற்று 4 ரைட்டு. அப்போ என்னென்ன பார்த்தோம்? 3 தப்பு. அப்போ கூற்று 2 4 மட்டும் தான் சரி. எங்கே இருக்கா? ஆன்சர் சி. கூற்று 2 4 சரி. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு. ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினே நாரணருக்கு. ஞானத்தமிழ் புரிந்தார் நான் என்ற பாடல் 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் என்று வந்து இரண்டாவது அந்தாதி. ஓகேங்களா? முதல் திருவந்தாதி வந்து என்ன எழுதியிருப்பார்னா மறந்து போச்சு எனக்கு. ஓகேங்களா? அவர் வந்து உலகத்தையே வந்து விளக்காக ஏற்றிருப்பார், ஏதோ சொல்லியிருப்பார். இவர் தான் வந்து ஞானம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆன்சர் வந்து 2ஆம் திருவந்தாதி. நெக்ஸ்ட். ரச்சனை யாத்திரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ரச்சனை யாத்திரிகமா 3766. ஞாபகம் வச்சுங்க. 3766. ஓகே. நெக்ஸ்ட்டு. நம்ம முன்னே பார்த்தோம். திருவிளையாடல் புராணம் 3363, தேம்பாவணி 3615. ஓகேங்களா? பெரிய புராணம் 4256, ரச்சனை யாத்திரம் 3766. ரச்சனை யாத்திரம் எந்த இதழில் தொடராக விழுந்தது? ரச்சனை யாத்திரிகம்ன்ற கதை, அந்த பாடல் ஸ்டோரி முதல்ல நற்போதகம்ன்ற இதில் தான் வந்தது. அதே மாதிரி ரச்சனை யாத்திரத்தோட முதல் பதிப்பு எப்போ வந்துச்சுன்னா 1894. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தர். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தர் எதை சொல்லுது? செங்கல் பொடி எப்படி இருக்கும்? செங்கல் அந்த மண்ணில் அந்த கலரில் உடை அணிந்தவருக்கு தான் யார்? தவம் செய்கிறவங்க, அந்த முனிவர்கள். அந்த தவத்தவர் முனிவர்கள் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போயின்றார். அவங்க என்ன பண்ணுவாங்க? தங்கள் திருக்கோயிலுக்கு, யாரோட திருக்கோயில்? கண்ணனோட திருக்கோயிலுக்கு காலையில் எங்கே போயிடுவாங்க? சங்கோடு கண்ணனை கும்பிட போயிடுவாங்க. டைம் ஆச்சு, மார்கழி மாதம் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணணும்? கண்ணனை போய் வழிபடணும். எழுங்க தோழிங்களே அப்படின்னு பாட்டு பாடிருப்பாங்க இல்லையா? இப்போ சொல்லுங்கள், மார்கழி மாதத்தில் கண்ணனை வழிபட மற்ற தோழிகளை எழுப்ப பாட்டு பாடும் பாட்டு தான் என்னது? திருப்பாவை. பாடிச்சுமா? அப்போ யார் வரணும்? ஆண்டாள். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆண்டாள். நான் வந்து மனப்பாடம் பண்ண கிடையாது. இது என்னன்னு சொல்ல வருது அதை புரிஞ்சுட்டேன். ஆமாம், இது எங்கே படித்தோம்? திருப்பாவை பாடலில் படித்தோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஆன்சர் ஆண்டாள். டி.
ஆண்டாள் அவர்களின் வளர்ப்பு தந்தை. ஆண்டாளோட இயற்பெயர் வந்து கோதை. ஞாபகம் வச்சுங்க, ஆண்டாளோட இயற்பெயர் கோதை. ஆண்டாளோட சிறப்பு பேர் என்ன? சூடி கொடுத்த சுடர்கொடி. ஓகேங்களா? பெரியாழ்வார் தான் ஆண்டாளை வளர்ப்பாங்க. பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். பில்கிரிம்னு அர்த்தம்? புனித பயணம்னு அர்த்தம். ஓகேங்களா? புனித பயணம், ரச்சர்களின் புனித பயணம். அப்போ இது எதை சொல்லுது? ரச்சனையா யாத்திரிகம். யாத்திரிகனாலே பயணம் தானே. அப்போது எங்கே வந்துடும்? அதை என்னும் ஆங்கில நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் தான் என்னது? ரச்சனை யாத்திரிகம். ஓகேங்களா? அப்போ மனோன்மணியம் என்ன? மனோன்மணியம் தி சீக்ரெட் வே. அதாவது என்ன அர்த்தம்? லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி. பார்த்துறோம்ல, ரகசிய வழி. அதை வந்து பேஸ் பண்ணி எழுதுன நூல் தான் மனோன்மணியம். பில்கிரிம் ப்ராக்ரஸ் ஜான் பனியன் எழுதிய நூலை எழுதுனா தான் ரச்சனை யாத்திரிகம். சரிங்களா? ஓகே. ஆசிய ஜோதினா என்னது? எட்விட் அர்னால்டு எழுதுன தி லைட் ஆஃப் ஏஷியா. கரெக்டாக? தி லைட் ஆஃப் ஏஷியா அதை பேஸ் பண்ணி எழுதுனது தான் ஆசிய ஜோதி. 3 முக்கியமான கொஸ்டின் ஞாபகம் வச்சுங்க. பாருங்கள், ஆப்ஷனே எப்படி கொடுத்துருக்கான் பாருங்கள். சரிங்களா? சீராபுராணம் உமர் புரோல் எழுதுதான் ஆசிய ஜோதி. எட்வின் அர்னால்டு எழுதுனா ஆசிய ஜோதி. தி லைட் ஆஃப் ஏஷியா நூலை தழுவி எழுதுனது ஆசிய ஜோதி. மனோன்மணியம் வந்து தி சீக்ரெட் வே. லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி. ஓகேவா? ரச்சனை யாத்திரை பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் ஜான் பனியன் எழுதுனது. ஓகே. குலசேகர ஆழ்வார் குறித்த செய்தியில் தவறானது. ஓகே. குலசேகர ஆழ்வார் கேரளா மாநிலம் திருவஞ்சைக்கரத்தில் பிறந்தவர். ரைட்டு. இவர் கண்ணன் மீது பக்தி கொண்ட காரணத்தால் குலசேகர பெருமாள் கண்ணன் மீதா பெருமாள் மீதா? ஆக்சுவலாக 2 பேரும் ஒன்று தான். ஆனால் அந்த கேரக்டர் என்ன? பெருமாள் மீது பக்தி கொண்ட காரணத்தால் குலசேகர பெருமாள் என்று அழைக்கப்பட்டார். அப்போ தப்பு. ஓகே. நெக்ஸ்ட், இவர் தமிழில் பெருமாள் திருமொழியும். ஆமாம், பெருமாள் திருமொழி 5ஆம் திருமொழி அமைந்தது என்னது? பெருமாள் திருமொழி. வடமொழியில் முகுந்த மாலையும் பாடியுள்ளார். கரெக்ட் தான். வடமொழியில் வந்து முகுந்த மாலை பாடியிருப்பார். அதே முதுமொழி மாலைன்றது வந்து யாருன்னா உமர் புலவர் பாடியிருப்பார். சரிங்களா? மேலும் இவர் திருவரங்கத்தின் 3வது மதிலை கட்டியுள்ளார். ஆமாம், இவர் ஒரு அரசர் சொல்லுவாங்க, அதனால் 3ஆம் மதிலை கட்டியிருப்பார் திருவரங்கத்தில். பெருமாள் திருமொழியில் உள்ள பாசுரங்கள் 100. பெருமாள் திருமொழி உள்ள பாசுரங்கள் எண்ணிக்கை வந்து 105. பார்த்தோம்ல, 5ஆம் திருமொழியாக இருக்கும். இதெல்லாம் 105 பாசுரங்கள் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ 5 தப்பு. 2 5 தப்பு. எங்கே இருக்கா? அந்த இருக்குது பாருங்கள். பி ஆன்சர். சரியா? உமர் புலவர் எழுதிய முதுமொழி மாலை சொல்கிறேன்னா, உமர் புலவர் எழுதுனது வந்து முதுமொழி மாலை 80 பாடல்கள் இருக்கும். அதே வந்து குலசேகர ஆழ்வார் எழுதுனது வந்து முகுந்த மாலை. ஓகேவா? முகுந்த மாலை. கிருஷ்ணபிள்ளை குறித்து செய்தி. அப்போ கிருஷ்ணபிள்ளை யார்? எச்ஏ கிருஷ்ணபிள்ளை. அதாவது இஸ்ன்றது வடமொழி சொல். அது போல் அவர் என்னவா மாற்றிக்கிறாருன்னா கிருட்டின பிள்ளை. ஓகேங்களா? சரி. அவர் நெல்லை மாவட்டம் கரையிருப்பு அங்கே தான் பிறந்தார். ரைட்டு. இவர் தன் தந்தையிடமே தந்தைகிட்ட தான் தமிழ் இலக்கியம் கற்றுப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இலக்கணம் குறித்த செய்திகளை பிளவன ஜோதிடம். இலக்கணம் வந்து யார்கிட்ட கற்றுப்பார்னா மாணிக்க வாசக தேவர்கிட்ட தான் இலக்கணம் தமிழ். ஓகேங்களா? அதே வந்து பிளவன ஜோதிடம்னா வடமொழி. அப்படியே மாறி வரணும். இங்கே மாற்றி விட்டுருக்கான். ஓகேங்களா? இலக்கணம் குறித்த செய்தியில் பிளவன ஜோதிடமும் வடமொழியை மாணிக்க தேவரிடமும் கற்று தேர்ந்தார். ஓகே. அப்போது 2 மாறி இருக்குது. தவறு. இவர் சாயர்புரத்தில் தான் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். அப்போ 3 சி தான் ஆன்சர். ஏன்னா தவறான கொஸ்டினாக கேட்குறான். தவறு அதுதான். இவற்றில் எது மாணிக்க வாசகரின் நூலில்லை? மாணிக்க வாசகர் யார்? நமக்கு தெரியல. 8ஆம் திருமுறை பாடியவர் யார்? மாணிக்க வாசகர். அழுது அடியடைந்த அன்பர் யார்? மாணிக்க வாசகர். ஓகேங்களா? சரி. திருவாசகம் அவர் தான் எழுதினார். 8ஆம் திருமுறையாக இருக்கும். கூடவே திருவாசகமும் திருக்கோவையும் 8ஆம் திருமுறையாக இருக்கும். திருவெம்பாவை. எப்படி வந்து திருப்பாவை வந்து ஆண்டாள் வந்து கண்ணனை கும்பிட போகிறதுக்கு எழுப்புனாங்களோ, அதே மாதிரி வந்து சிவனை கும்பிடுவதற்காக எழுப்பின பாட்டு தான் திருவெம்பாவை. மாணிக்க வாசகர். ரைட்டு. திருவருட்பா வந்து இவர் இல்லையே. திருவருட்பா யார்? திருவருட்பா வள்ளலார். ஓகேங்களா? திருவருட்பார் வள்ளலார். கிட்டத்தட்ட 6000 பாடல்கள் கொண்டது. வள்ளலார் பண்ணது. அப்போ அது மட்டும் தப்பு. ஆன்சர் சி. ஓகேங்களா? 12 திருமுறைகளுள் சுந்தரர் இயற்றிய பாடல்கள் எவ்வாறு? சுந்தரர் இயற்றிய பாடல் தான் 7ஆம் திருமுறை. முதல் 4, 5, 6 வந்து யார் வேணும்? திருநாவுக்கரசர். ஓகேங்களா? முதல் 3 வந்து திருஞான சம்பந்தர். 8ஆம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர். திருவண்ணாமலை சாரலில் ஆணிரைகளையும் எருமை நிலையும். அதாவது திருவண்ணாமலையோட சாரல்னால் அந்த மலைக்குன்று. அந்த இடத்துல ஆணிரை மாடு எருமை அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்? ஒருத்தர் மேய்ச்சிட்டு இருப்பாரு. அப்போ வந்து கையில் இருந்த குழலை எடுத்து இனிய ஓசை எழுப்ப காணாமல் போன ஒரு எருமை மட்டும் காணாமல் போய்டும். இவர் வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த ஆடு மேய்க்கிற சிறுவன் வந்து குழல் எடுத்து ஊதுவான். உடனே வந்து அந்த எருமை வந்து சேர்ந்துடும் அப்படின்னு இதை வந்து தன்னோட பதிகத்தில் ஒருத்தர் பாட்டாக பாடியிருப்பார். அவர் யாருன்னா அவர் தான் திருஞான சம்பந்தர். இவருக்கு இதுதான் வேலை. எல்லா கோயிலும் திருவண்ணாமலை, திருநெல்வேலி, ஓகேங்களா, நெல்லையப்பர் கோயில்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி திருமயிலாப்பூர், இது மாதிரி எல்லா கோயிலும் போய் என்ன பண்ணுவார்? அந்த தலங்களுக்கு போய் பாட்டு பாடுறதா இவரோட வேலையை. ஸோ ஆன்சர் சி. திருஞான சம்பந்தர். நம்மளோட ஸ்கூல் புக்கில் புக் பேக்கில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல புக் பேக்கில் வந்து இவற்றை படித்து பாருங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த கதையை கொடுத்துருப்பான். அப்போது சிலபஸுக்கு வராரா இல்லையா? ஸோ அதிலேருந்து தான் எடுத்துருக்கு. இது எங்கேருந்தோ எடுத்தது கிடையாது. புக்கிலேருந்து தான் எடுத்துருக்கு. நம்மளோட பாடப்புத்தகம் தான் எடுத்துருக்கு. நீங்களாம் அதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம். இவற்றை முயற்சித்து பாருமா, சும்மா வாசித்து பார்க்கணும். இன்பமே என்னாலும் துன்பமில்லை. இன்பமே என்னாலும் துன்பமில்லை. நீ எவ்வளோ கொடுமைனாலும் என்ன பண்ணிக்கோ. ஓகேவா? எனக்கு வந்து நான் யாருக்கு அடிமை? நான் சிவனுக்கு அடிமை. ஓகேங்களா? சிவன் வந்து என்னை பார்த்துப்பாரு. நீ எல்லா நாளும் எனக்கு இன்பம் தான் தவிர துன்பம் இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா திருநாவுக்கரசர். ஓகேங்களா? என்னை கல்லில் கட்டி நீ தண்ணியில் போட்டாலும் நான் மிதப்பேன். அப்படி மிதந்துக்கிறார். அவர் யாருன்னா இவர் தான், திருநாவுக்கரசர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆன்சர் வந்து பி.
மருநீக்கியார் என்னும் இயற்பெயர் கொண்டவர். இவருடைய இயற்பெயர் என்னன்னா மருநீக்கியார் தான். யார் அப்படின்னு பார்த்தா திருநாவுக்கரசர் தான் பிறந்தவர். அவர் பேர் வந்து மருநீக்கியார். அவர் வந்து எந்த சமண சமயத்தை வந்து ஃபஸ்ட்டு சார்ந்திருப்பார். இவருக்கு சூளை என்னும் ஒரு நோய் இருக்கும், வயிற்று வலி. அதை வந்து தீரவே தீராது. அவங்க அக்கா வந்து திலகவதி, அவங்க வந்து சைவ சமயத்துக்கு மாற சொல்லுவாங்க. சூளை நோய் வந்து சைவ சமயத்து மாறணும்னா மாறிடும். அதுலேருந்து இவரும் சைவ பக்தராகிடுவார். ஓகேங்களா. ஸோ திருநாவுக்கரசர் தான் மருநீக்கியார். இயற்பெயர் மருநீக்கியார், வாசிகர், அப்பர். ஓகேங்களா. இது மாதிரி தாண்டக வேந்தர், இது மாதிரி நிறைய பேர் அவருக்கு இருக்குது. ஸோ ஆன்சர் பி. திருநாவுக்கரசர் வாழ்ந்த காலம். திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் கிட்டத்தட்ட ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க. இதில் திருஞான சம்பந்தர் வந்து குழந்தை, திருநாவுக்கரசர் வந்து கொஞ்சம் பெரிய ஆள். ஓகேங்களா. அதனால் இந்த குழந்தை திருஞான சம்பந்தர் குழந்தை திருநாவுக்கரசரை அப்பர்னு சொல்லி அழைச்சிச்சு. ஓகேங்களா. அப்போ 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் தான் இருக்கணும். இவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த காலகட்டம், அதாவது இவங்க முதுமை அடைஞ்ச பின்னாடி வந்தவர் தான் யாருன்னு பார்த்தோம்னா சுந்தரர். இவங்க 2 பேரும் 7ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டு. 24 கொஸ்டினுக்கு. பெரிய புராணம் பாதி. அதை பற்றி எப்படி சொல்கிறாங்கன்னா, புராணம் பாதி பிள்ளை பாதி என்பர். இதில் பிள்ளை என்பவர் யார் பிள்ளை? ஆன்சர் திருநாவுக்கரசர் வந்து வயசான ஆளுன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி சுந்தரர் வந்து ஒரு கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிற ஒருத்தர். ஓகேங்களா. திருக்குறிப்பு கொண்டர் யாருன்னு சொல்லி நான் படித்ததே கிடையாது. திருஞான சம்பந்தர் வந்து அவர் அதிகபட்சமான அவரோட வயசே 16 வயசில் இறந்துருவார். இப்போ சொல்லுங்கள், புராணம் பாதி பிள்ளை பாதி, யாரை பிள்ளைன்னு இது குறிச்சிருக்கும்? நீங்களே சொல்லுங்கள். ஒரு குழு. 2வது குழு என்னென்னா, இந்த பாடல்கள் ஓகேங்களா, பெரிய புராணம் இருக்கு இல்லையா, மொத்தம் 4286 பாடல் சொன்னேன். அதில் 1250 மொத்தம் 63 நாயன்மார்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாரை பற்றியுமே பாடியிருக்கோம். ஆனால் அதில் 1256 பாடல்கள் வெறும் திருஞான சம்பந்தரை பற்றி மட்டுமே பாடியிருக்கோம். ஓகேவா. கிட்டத்தட்ட அதாவது பாதி 4256 பாடலில் 1256 பாடல் திருஞான சம்பந்தரை பற்றி மட்டுமே அதிகபட்சம் ஒரே ஆளை பாடியிருக்கு. அதை இப்போ சொல்லுங்கள், புராணம் பாதி பிள்ளை பாதி. அப்போ அந்த பிள்ளை பாதின்றது யார்? திருஞான சம்பந்தர். இவரோட இயற்பெயர் என்ன? ஆளுடைய பிள்ளை. எத்தனை குழு எனக்கு கிடைக்குது பாருங்கள். இந்த கொஸ்டின் நான் டேரெக்டாக படித்ததே கிடையாது. ஒரு குழு என்னென்னா 1256 பாடல்கள் பெரிய புராணத்தில். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கல்லோடு சேர்த்து கட்டி கடலில் எரிந்த போதும். கல்லோடு சேர்த்து கட்டி கடலில் எரிஞ்சிருவாங்க. அப்போதும் அக்கல்லினையே தெப்பமாக கொண்டு, அந்த கல்லையே தெப்பமாக கொண்டு அந்த கல்லையே மிதந்து வருமா. கரையறிவர் யாருன்னு கேட்டோம்னா, இதெல்லாம் பண்ணவர் யார்? திருநாவுக்கரசர். அதாவது திருநாவுக்கரசர் வந்து சமண சமயத்துலேருந்து சைவ சமயத்துக்கு மாறிட்டார். அப்போ ஒரு மன்னன் இருக்கான். அந்த மன்னனும் என்ன தான் சமண சமயத்தை தான் போட்டுறான். இவர் இல்லை, சைவ சமயம் தான், சிவன் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால் பல துன்பங்களை அனுபவிக்கிறார். அந்த மன்னன் வந்து பல துன்பங்களை போடுறான். கல்லை கட்டி இதில் போடுவார், ஆற்றுல போடுவார். அப்பயும் இவர் பாட்டு பாடி கல்லாக மிதந்தே வந்து கரையேறிடுவார். இவரை சுண்ணாம்பு நீருக்குள்ளே போட்டு முழுகுவாங்க, நிறைய பண்ணுவாங்க, எரிப்பாங்க. எல்லாத்துலேயும் சிவன் இவரை காப்பாற்றுவார். அந்த மன்னன் கடைசியில் என்ன ஆகிடுவான்னா சைவ சமயத்தையே மாறிடுவான். ஸோ அதெல்லாம் ஒரு ஸ்டோரி சொல்லும். இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, பெரிய புராணம் சொல்லுது இல்லையா, பெரிய புராணம் தானே ஒவ்வொரு அடிகளாரை பற்றி பாடும். அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆன்சர் திருநாவுக்கரசர். இது சென்டென்ஸ் விலக்கி கொடுத்துருக்காங்க. இதையே பாட்டாக கொடுப்பாங்க. அதே கல்லோடு சேர்த்து கட்டி தெப்பான் வந்து அதே மீனிங்கில் வந்தால் அந்த பாடல்களும் யார்? திருநாவுக்கரசர் தான் குறிக்குது. பெரிய புராணம் சொல்லும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஏ. கீழ்கண்ட நூல்களை திருமுறைப்படி வரிசைப்படுது. திருமுறை மொத்தம் 12 திருமுறை இருக்கா. அதில் முதல் 7 திருமுறை என்ன? தேவாரம். அடுத்தது அதுக்கடுத்து 8ஆம் திருமுறை என்ன? திருவாசகம். ஓகேவா. அப்போ தேவாரம், திருவாசகம். 9ஆம் திருமுறை வந்து நிறைய பேர் படிப்பாங்க. 10ஆம் திருமுறை தான் திருமந்திரம். ஓகேங்களா. 11 நிறைய பேர் படிப்பாங்க. 12ஆம் திருமுறை பெரிய புராணம். அப்போ இதுதான் ஆர்டர் இருக்கு. ஆன்சர் சி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, சைவ உலகத்தின் செந்நாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா திருநாவுக்கரசர். சைவ உலகத்தின் செந்நாயிறு. நெஞ்சில் ஓடும் வஞ்சனை ஆறு, அதாவது நெஞ்சில் ஓடக்கூடிய வஞ்சனை என்ற ஆறு வற்றினாலே திரு அருட்புணல் பொங்கி வழியும். திரு அருட்புணல் என்ன? பக்தி. ஓகேங்களா. அதாவது வஞ்சனை இல்லாத உள்ளத்தில் தான் பக்தி, கடவுள் பக்தி வந்து வலிந்து ஓடும் அப்படின்னு சொன்னது யாருன்னா திருமூலர். சரிங்களா. ஸோ ஆன்சர் ஏ. இதெல்லாம் நம்ம புக்கில் இல்லை, ஆனால் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கான். அதனால் இந்த கொஸ்டின் அப்படியே தூக்கி வச்சுருக்கோம். சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், அரிமர்த்தன பாண்டியனால் தென்னவன் பிரம்மராயன் என்று சிறப்பிக்கப்பட்டார். பாண்டியர்கள் தான் மோஸ்ட்லி தென்னவன் அழைக்கப்படுவாங்க. ஓகேங்களா. இப்போ ஆப்ஷன் ஏ சேக்கிலார் இருக்கா. சேக்கிலார்னா எனக்கு என்ன வருதுன்னா, சேக்கிலார் வந்து 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வந்து இது எழுதியிருக்காரு, பெரிய புராணம் எழுதியிருக்காரு. ஒரு பாயிண்ட். 2வது என்னன்னா, அனுபாய சோழன் தான் அனாபாய சோழன் ஒருத்தருப்பான். அந்த அனாபாய சோழன் தான் என்ன பண்ணுவார்னா, சேக்கிலாருக்கு வந்து உத்திர சோழ பல்லவன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தை கொடுத்துருப்பாரு. அப்போ சேக்கிலாருக்கும் குலோத்துங்கனுக்கும் சம்மந்தம் இருக்குது. சேக்கிலாருக்கும் அனாபாய சோழன் தான் ரிலேஷன். ஓகேங்களா. சரி. அதே மாதிரி அப்போது இந்த அப்பர் யார்? அப்பர் வந்து மகேந்திரவர்மன் இருக்கார் இல்லையா, முதலாம் மகேந்திரவர்மன் நான் பார்த்துருக்கோம் இல்லையா, சித்திகார புலி அப்படிலாம் பட்டம் இருப்பார் இல்லையா. அந்த மகேந்திரவர்மன் வந்து என்ன சமயம்? சமண சமயத்தை சார்ந்தவர். அவரை சைவ சமயத்துக்கு மாற்றுவார் யாருன்னா அப்பர். அப்போ மகேந்திரவர்மனுக்கும் அப்பருக்கும் சம்பந்தம் இருக்குது. சரி. சம்பந்தர் யார்? சம்பந்தர் வந்து கூன் பாண்டியன்னு சொல்லக்கூடிய நெடுமாறனுக்கு கூன் பாண்டியன் அவன் பேர். அந்த கூன் பாண்டியன், அவனுக்கு கூன் இருக்கனால கூன் பாண்டியன் சொல்லுவாங்க. மங்கையர்கரசியோட வேண்டுதலுக்காக கூன் பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறா மாற்றுவார். அதாவது கூனை நிமித்துறாரு. அதனால அவன் பேர் என்னவா மாறுது? நின்ற சீர் நெடுமாறன். ஓகேங்களா. அப்படி ஆகுது. அப்போது அந்த அவரை பாடி, அவரும் சமண சமயத்தை சார்ந்தவர். இந்த மாதிரி பாட்டு பாடி இவர் சைவ
சைவ சமயத்துக்கு யாரை சமண சமயத்துடைய கூன்பாண்டியனை பாட்டு பாடி நின்ற சீர் நெடுமாறனாக சைவ சமயத்துக்கு மாற்றாரு. அப்போ சம்பந்தருக்கும் நின்ற சீர் நெடுமாறனுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஓகே, அப்போ மணிவாசகர், நான் லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், மணிவாசகர் அதான் மாணிக்க வாசகர் தான் யார்? அரிமர்த்தன பாண்டியனோட அவைக்கல அமைச்சர். அதில் அவரோட அமைச்சர் தான் மாணிக்கவாசகர். இவருக்கு என்ன பட்டம் கொடுத்துருப்பாங்க? தென்னவன் பிரம்மராம் என்ற பட்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் டி. சரியா? ஓகேவா? ஒவ்வொரு மனுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. நான் வெறும் ஆன்சர் வந்து டின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் இந்த 4 ஆப்ஷனும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சராக வரும். யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க. வேதநெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க இவர் தோன்றினார். யார் பாடினது? பெரிய புராணத்தில் இதை பாடியிருப்பாங்க. சேக்கிலார் சொல்லியிருப்பாரு. அப்போ மீண்டும் உங்களுக்கான குழு என்னென்னா, யார் வந்து பெரிய புராணத்தில் இவர் யார் அதிகமாக பாராட்டியிருப்பார்? உங்களுக்கே சொல்கிறேன். பிள்ளை பாதி புராணம் பாதின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அப்போ அவரை தான் சிறப்பாக சொல்கிறார். வேதநெறி தலைத்தோங்க சைவத்துறை விளங்குறதுக்காகவே இவர் பிறந்திருக்காரு. அப்போ யார் அந்த டைமில் பிறந்திருப்பா? குழந்தை யார்? திருஞான சம்பந்தர். ஸோ ஆன்சர் ஏ. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் 12 திருமுறைகளுள் 10ஆம் திருமுறையில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். யோசிங்க. 12 திருமுறையில் 10ஆம் திருமுறையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. எங்கேயாவது இப்படி கொடுத்துருக்கான கொஸ்டின், எங்கேயாவது இப்படி படிச்சிருப்போமா? டேரெக்டாக படிச்சிருமா? ஐயோ, இது பார்த்தாலே கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, என்ன பண்ணலாம்? வேறு மாதிரி யோசிக்கலாம். ஏதாவது குழு கிடைக்குதா பாருங்கள். 10ஆம் திருமுறை. 10ஆம் திருமுறைனா என்ன அர்த்தம்? 10ஆம் திருமுறைனா திருமூலர் பாடிய திருமந்திரம். கரெக்டாக இல்லையா? திருமந்திரம். இப்போ ஒரு குழு கிடச்சி திருமந்திரம். 10ஆவது திருமுறையாக திருமந்திரம் மட்டும்தான் இருக்கும். அப்போ திருமந்திரத்துக்கு என்ன பேர்? தமிழ் 3000. ஏது தமிழ் 3000? 3000 தமிழ் பாடல்களை பாடியிருப்பார். அந்த திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. அதனால் அது பேர் தமிழ் 3000. அப்போ 10ஆம் திருமுறை உள்ள பாடல்களின் எண்ணிக்கைன்னு கேட்டால் என்ன பண்ணும்? ஆன்சர் 3000. டேரெக்டாக யோசிக்காமல் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன அர்த்தம்? 3000. திருமந்திரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3000. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட்டு நடமாடா கோயில் நம்பருக்கு 1 ஈயில். இவ்வரியில் அடிகோடிட்ட நம்பருக்கு. ஓகேங்களா? திருமூலர் படிப்பில் அந்த பாட்டு அடியார் அர்த்தம். அதாவது படமாடா கோயில்னா படங்களை உடைய மாடங்களை உடைய கோயில் அர்த்தம். அது கடவுளை சொல்லும். நடமாடா கோயில் நம்பருக்குன்னு என்ன அர்த்தம்? நடமாடா கோயில்னா நடக்கக்கூடிய, அதாவது நடமாடக்கூடிய நம்பர்கள், அடியார்கள் அர்த்தம். ஸோ ஆன்சர் ஏ. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். அது ஆல்ரெடி என்ன பண்ணேன்? 7வது கண்டன் சித்தர்கள் நாட்டுப்புற பாடல்கள். அதை படிக்கும்போது திருமூலரும் 15 சித்தர்கள் வருவார் இல்லையா? அப்போ இந்த டைலாக் சொல்லிட்டேன் நான். ஓகேங்களா? யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ன்றது வந்து திருமந்திரம். யார் சொன்னது? திருமூலர் சொன்னது. ஒன்றை குலம் ஒருவனே தேவன். அதுவும் யார்? திருமூலர் தான். தென்னவன் பிரம்மராயன். தென்னவன் வந்தால் யார்? அரிமர்த்தன பாண்டியன்கிட்ட வேலை செஞ்ச அதான் என்று மாணிக்கவாசகரை பாராட்டிய மன்னன் யார்? மாணிக்கவாசகரை பாராட்டிய அரிமர்த்தன பாண்டியன் தான். ஸோ ஆன்சர் சி. இந்த வருகுண பாண்டியன் இருக்கிறாப்புல, இந்த வருகுண பாண்டியன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா புகழேந்தியை ஆதரித்தவர் நினைக்கிறேன். ஓகேங்களா? புகழேந்தியை ஆதரித்தவர் தான் வருகுண பாண்டியர். அழுது அடியடைத்த அன்பர் என்பவர் யார்? அதான் சொல்லிட்டேன். அழுது அடியடைத்த அன்பர் யார்? மாணிக்கவாசகர். ஓகேங்களா? அழுது அடியடைத்த அன்பர் மாணிக்கவாசகர். தென்னவன் பிரம்மராயன். இது எல்லாமே மாணிக்கவாசகர் தான். கிறிஸ்துவ கம்பர் என புகழப்பெற்றவர். கிறிஸ்துவ கம்பர் ஒருத்தர் வந்து ரச்சனைய மனோகரன்ற ஒரு நூலை எழுதியிருப்பார். அந்த ரச்சனைய மனோகரம், ரச்சனையை யாத்திருக்கும். இந்த நூல் எப்படி இருக்குன்னா விருத்தப்பாக்களால் அமைஞ்சிருக்கும். அதாவது வந்து கம்பனோட சுவை இதில் இருக்கும். கம்பனை போல இந்த பாடல்கள் இருக்கும். அப்போது ஆனால் இது என்ன சமயத்தை சார்ந்தது? கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்தது. அதனால் இவருக்கு என்ன பேர் வந்து கிறிஸ்துவ கம்பர். எச்.ஏ. கிருட்டின பிள்ளை. அதே மாதிரி தான் இஸ்லாம் சமயத்தில் சீராபுராணமும் கம்பரம் போலையே. ஓகேங்களா? 5027 விருத்தப்பாக்களால் அமையும். கம்பர் விருத்தம் தான் எழுதினாரு. கம்பராமாயணம் முழுக்க என்னது? விருத்தப்பாக்களால் ஆனது. ஓகேவா? விருத்தம் என்னும் முன்பாவுக்கு யார்? உயர் கம்பன். அதே விருத்த பாடலால் கம்பன் அளவுக்கு, கம்பன் ஈக்குவல் வராது, ஆனால் கம்பன் அளவுக்கு ஏறத்தாழ எழுதுனால இஸ்லாம் சமயத்தில்னால இஸ்லாமிய கம்பர் என அழைக்கப்பட்டவர் யார்? இஸ்லாமியன்னு வரும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரே நூல் சீராபுராணம். அதை பாடின ஒரே ஆள் உமரு புலவர். அப்போ அங்கே தான் நம்ம மைண்டு போகணும். ஸோ ஆன்சர் உமரு புலவர். கிறிஸ்துவ கம்பர் எச்.ஏ. கிருட்டின பிள்ளை. ஸோ ஆன்சர் பி. சரிங்களா? இஸ்மத் சன்னியாசி யார்? இஸ்மத் சன்னியாசின்னு உங்களுக்கு தெரியும். வீரமாமுனிவருக்கு வந்து சந்தா சாஹிப் கொடுத்துருப்பார். கரெக்டாக திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப். இஸ்மத் சன்னியாசி என்ற பாரசை சொல்லி என்ன பார்த்துருக்கோம்? தூய துறவி. ஓகேவா? ஸோ ஆன்சர் சி. சேக்கிலாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை சேக்கிலாருக்கு உத்தம சோழ பல்லவன் முன்ன தான் சொன்னேன். யார்? அனாபய சோழன். ஓகேங்களா? குலோத்துங்க சோழன் 2ஆம் குலோத்துங்க சோழனுக்காக தான் பெரிய புராணம் எழுதுந்து. அவன் வந்து குலோத்துங்க சோழன் வந்து கம்பர் எழுதின கம்பராமாயணம் ஆமாம் தானே? இல்லை சீவக சிந்தாமணி. திருத்தக்க தேவர் எழுதிய சீவக சிந்தாமணி இருக்கு இல்லையா? அதை வந்து நாட்டம் செலுத்துவார். அது சமண சமயத்தை சார்ந்தது. அதுக்கு பதிலாக எழுதுனது தான் வந்து இந்த குலோத்துங்க சோழன் சைவ சமயத்துக்கு மாறணுன்றதாக தான் பெரிய புராணம் எழுதுறாரு. அதே மாதிரி அனாபாய சோழன் தான் உத்தம சோழ பல்லவன்ற பட்டத்தை கொடுக்குறான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பி. அப்புதியடிகள் என்ன நீக்கி வர புக்கில் படிச்சோம்னா பழைய புக்கு. ஐயோ பயந்துருந்தா. அப்புதியடிகள் களவு, பொய், காமம், சினம். பொய், காமம், சினம் இந்த 3த்தையும் நீக்கியவர் தான் யார்? அப்புதியடிகள். சரிங்களா? ஸோ ஆன்சர் பி. அளவில் சனம் செலவொழிய வலிக்கரையில் அருளுடையார் உளமணிய தன்னளித்தாய். அளவில் சனம் அதாவது அதிக அளவு செல்லக்கூடிய, செலவழியான அர்த்தம். செலவழியான முன்னே சொல்லிட்டேன், பயணிக்கக்கூடிய வழி. அதிக அளவு மக்கள் பயணிக்கக்கூடிய வலிக்கரையில், வழியில் அருளுடையார்
அருளுடையார்னா அர்த்தம் அருளுடையார் உளமனை, அந்த வழியில் போகிற அந்த அருளுடையார்கள் உளமனைன்னு அர்த்தம் உள்ளம், தங்களோட உள்ளம் தனைய தன்னளித்தாய், தன்னுன்னு அர்த்தம் குளிர்ச்சியான, உருவேலில் பரிவகற்றி, உருவேலில் அர்த்தம் வெயில் காலத்தில் சிம்பிளாக என்னதுன்னா தண்ணீர் பந்தல் வச்சுக்கிறார் ஒருத்தர், அவ்வளோதான். இது ஒரு லைனில் சொல்ல போனால் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்கன்னா, நிறைய மக்கள் செல்லக்கூடிய ஓகேங்களா செல்ல வழி, அந்த வழிக்கரையில் வெயில் வந்து தனியறதுக்காக ஒருத்தர் என்ன வச்சிருக்காரு, தண்ணீர் பந்தல் வச்சிருக்காரு. இது இப்போ என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு, அப்பூதிய அடிகள்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, தண்ணீர் பந்தல் வச்சிருப்பாரு. தண்ணீர் பந்தலில் வந்து திருநாவுக்கரசு வந்து தண்ணி குடிக்க வருவார் பார்த்தோம் இல்லையா, பெரிய புராணம் பழைய புக்கு, அவ்வளோதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் பெரிய புராணம், ஆன்சர் ஏ. ஓகேவா. நெக்ஸ்ட், தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுவார். ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா ஒரு நூலை எழுதுறாரு, அந்த நூல் முழுக்க என்ன இருக்குன்னா ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு அடியார்கள், அதாவது 63 நாயன்மார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி ஒவ்வொரு அடியிலும் பாட்டு வர்றாரு. அவங்கள புகழ்ந்து பாடுறது தான் அந்த நூலோட வேலையே. தொண்டர்களை வந்து பாராட்டுறதை மட்டும்தான். தொண்டர் பரவுவார், அவங்களோட சிறப்பை பரவுறது மட்டும்தான் இவரோட வேலை. அதுதான் சேக்கிலார் எழுதிய பெரிய புராணம். ஸோ ஆன்சர் ஏ. தொண்டர் சீர் பரவு என்று அழைக்கப்பட்டவர் சேக்கிலார். பொறுத்துக்க. கேசரின்னு அர்த்தம், கேசரினா வந்து சிங்கம் ஓகேங்களா. பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்பட்டவர் சொல்லும் இல்லையா, பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் படிச்சிருக்கோமா இல்லையா, அதுதான். மகாராஷ்டிரா சிங்கம்னா இவர் வந்துடுவார், யார், திலகர் வந்துடுவார். பூதரம்னா மலை ஓகேங்களா. கவிகைனா குடை, இடர்னா துன்பம் ஓகேங்களா. நம்மாழ்வார் யார், திருவாய்மொழி. திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் நூல் என்ன, திராவிட வேதம். நோட் பண்ணி வச்சுங்க, திராவிட வேதம் 1000 பாடல்களை கொண்டது, ஏறத்தாழ 1100 இருக்கும் சம்திங்கு, 1000 பாடல். திருவாய்மொழி திராவிட வேதம் என்று அழைக்கப்படுது. பெரியாழ்வார் வந்து திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி, இது 2 எழுதியிருப்பார். திருமங்கை ஆழ்வார், இவங்க தான் சிறிய திருமடல், பெரிய திருமடல் ஓகேங்களா, சிறு குரு தாண்டகம், சிறு நெடுந்தாண்டகம், திருவெளு கூற்றிருக்கை, இந்த நூல்லாம் பாடிக்கிறது இப்போ திருமங்கை ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் வந்து பெருமாள் திருமொழி ஓகேங்களா. குலசேகர ஆழ்வார் வந்து பெருமாள் திருமொழி. நம்மாழ்வாரை தெய்வமாக கருதி, அதாவது நம்மாழ்வாரே திருமாலுக்காக நாரையை தூது விட்டுருப்பாரு. அந்த நம்மாழ்வாரே ஒருத்தர் கடவுளாக கொண்டு, அவரை கடவுளாக நினச்சி ஒருத்தர் அவருக்கு பின்னாடி வந்தவர் பாட்டு படிப்பார். அவர் தான் யாருன்னா மதுரை கவி ஆழ்வார் ஓகேங்களா. அதே மாதிரி நம்மாழ்வாருக்கு என்ன பேர்னா சடகோபர், மாறன்லாம் பேர். நம்மாழ்வாரை தலைவனாக கொண்டு எழுதப்பட்ட நூல் சடகோபர் அந்தாதி. யார் எழுதியிருப்பா, கம்பர் எழுதியிருப்பாரு ஓகேங்களா. நம்மாழ்வாரை கடவுளாக கொண்டு ஒருத்தர் பாட்டு எழுதினார், மதுரை கவி ஆழ்வார். திருவிளையாடல் புராணத்தில் பாடப்பட்டுள்ள தொகை அடியார்களின் எண்ணிக்கை. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்பீங்க. திருவிளையாடல் புராணத்தில் பாடப்பட்டுள்ள தொகை அடியார்கள் மொத்தம், தனி அடியார்கள் 63, தொகை அடியார்கள் 9, கூட்டினா 72, சிவனடியார்கள் 72 ஓகேங்களா. தொகை அடியார்களின் எண்ணிக்கை எத்தனைனா 9. ஸோ ஆன்சர் 9 தான் வரும் ஓகேவா. முதுமொழி மாலை நூலில், முதுமொழி மாலை யார் பார்த்தோம், முதுமொழி மாலைனா உமர் புலவர் ஆல்ரெடி பார்த்துட்டோமா, 80 பாடல்கள் பாடியிருப்பார். கான்ஸ்டன்ட், அதாவது கொனஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டன்ட் என்னும் மொழிச்சொல் மற்றும் அதன் பொருள். கான்ஸ்டன்ட் என்னும் மொழி வந்து அரேபிய மொழி, அது லத்தீன் மொழி. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சாமை சொல்லியிருக்கோம்னா, யார், கான்ஸ்டான்டின் ஜோசப் பிஸ்கினா வீரமாமுனிவர். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு, பூக்கையை குறித்து பல பூக்களை கொண்டு வந்து குவிச்சு பூவே புரிவோடு காக்கென்று, பூவே இந்த உடலை என்ன பண்ணு சரியாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கருணையன், யார் கருணையன், நம்ம தமிழ் புக்கில் தேம்பாவணி இருக்கு இல்லையா, அந்த தேம்பாவணியில் யோவானுக்காக தான் இந்த பேரை கொடுத்துருப்பாங்க, கருணையன் ஓகேங்களா. இன்னொரு பேர் வந்து அருளப்பன். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார், தன்னோட தாய் இறந்துடுவாங்க, அந்த தாயை அடக்கம் பண்ணுறாரு. அப்போ அந்த கானகமே என்ன பண்ணுது, அந்த தாய்க்கு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து வீரமாமுனிவர் கொடுத்துருப்பாரு. அந்த பாட்டு தான் இது. அப்போது யார் அது, எலிசபெத். அந்த எலிசபெத் யார், எலிசபெத் தான் யோவானோட ஓகேங்களா, அதாவது அருளப்பன் அல்லது கருணையனோட தாய். ஸோ ஆன்சர் பி. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிர தும்பி பாட்டு படிச்சோமா, காமம் செப்பாது கண்டது. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிர தும்பி ஓகேங்களா. கொங்குதேர்னு என்ன அர்த்தம், கொங்கு மலர்களில் வந்து இருக்கக்கூடிய அஞ்சிரை தும்பி வண்டே, காமம் செப்பாது கண்டது மூலியமோ. காமம் அர்த்தம் பொய் சொல்லாமல் நீ உண்மையை கண்டது சொல்லு. பயிலியது கிளிய நட்பின் மயிலியல், மயிலை போல ஓகேங்களா, மயிலை போல இருக்கக்கூடிய தலைவியோட கூந்தலில் மனம் இருக்குதா, இல்லை மற்ற பூக்களில் மனம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குற கேள்வி தான் இது. இது வந்து குறுந்தொகை, இந்த பாடல் வந்து குறுந்தொகையில் அமையும். இறையனாரே இந்த பாடலை பாடியிருப்பார் ஓகேங்களா, எழுதி கொடுத்துருப்பாரு. இந்த பாடல் தான் வந்து இந்த பாடலை வச்சு வந்த கதை பேர் தான் திருவிளையாடல் புராணம் ஓகேங்களா. குறுந்தொகையில் இருக்கிற ஒரு பாடலை வச்சு ஒரு கதை வருது, அது பேர் தான் தருமிக்கு வந்து இறையனார் அளித்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஆன்சர் வந்து குறுந்தொகை. அரவு நீர் சடையார், யார் அரவு நீர் சடையார் என்று திருவிளையாடல் புராணம் யாருக்கு, அரவு நீர் சடையார் யார், தன்னுடைய தலையில் வந்து அருவி கொட்டுற மாதிரி இருக்கும், பிறைச்சந்திரனை வந்து தலையில் சூட்டியிருப்பார், அதெல்லாம் யார், நம்மளோட சிவபெருமான். அவர் தானே அந்த பெரிய ஜடை மாதிரி போட்டுட்டு இது ஆடுவார் தாண்டவம். ஸோ சிவபெருமான் தான் புரியுது. அதுவும் இல்லாமல் திருவிளையாடல் புராணம் இல்லை யார், சிவனோட 64 திருவிளையாடல் சொல்கிறதானே திருவிளையாடல் புராணம். ஸோ ஆன்சர் சி. அல்குன்னு அர்த்தம், அல்கு என்னும் எதிர்ச்சொல் கண்க. அல்குனா இரவுன்னு அர்த்தம் ஓகேவா, அல்குனா இரவு. அப்போது அல்கோட எதிர்ச்சொல் கேட்குறான். நிறைய பேர் என்ன பண்ணி பண்ணுறோமா, அல்குன்னு பார்த்தோன்னா ஆன்சர் டியை போட்டிருப்போம், அதோட டைரக்ட் மீனிங் தான் இரவு, எதிர்ச்சொல் கேட்குறான் அப்போது பகல். ஆன்சர் சி ஓகேங்களா. நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன, எதிர்ச்சொல்ன்றதை பார்க்க மாட்டோம். ஸோ ஆன்சர் சி.
செண்பக பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவன் யார்? செண்பக பாண்டியன் என்று அழைக்கப்படும் சூடாமணி பாண்டியன். அவன் தானே என்ன செண்பக பாண்டியன் என்று அழைக்கப்படுவான்? ஓகேங்களா? அவன் தான் என்ன பூந்தோட்டம் ஒன்று வச்சிருப்பான். செண்பக பாண்டியன் சூடாமணி. கவரி கவரின்னு அர்த்தம்னா அந்த சாமரை கொண்டு இது விசிறி மாதிரி செய்வோம் இல்லையா, அதுதான் கவரி. தமர்னா உறவினர், தாருனா மாலை, முனிவுனா சினம். முகுந்த மாலை என்னும் நூல் எழுதும். ஆல்ரெடி சொல்லிட்டோம். முதுமொழி மாலைனா உமறு புலவர், முகுந்த மாலைனா குலசேகர ஆழ்வார். பொங்கு கடல் கல் மிதப்பீர் சொல்லுவார். பொங்கு கடல் பொங்குகின்ற கடல்ல ஓகேங்களா, கல் மிதப்பீர் போந்தேறும் அவர் பெருமை அங்கனத்தம் போனத்தில் அறியாதார் யாருள்ளரே. அதாவது பொங்குகிற கடல்ல கல்லை கட்டி உங்களை போட்ட போது கூட நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த கல்லையே மிதக்கிற மாதிரி செஞ்சு கரை வந்து சேர்ந்தீங்க. உங்களோட பெருமை இந்த உலகத்தில் யாரும், போனோம்னா உலகம், அறியாதவங்க யாராவது இருப்பாங்களா அப்படின்னு யாரை பற்றி பாடும்? முன்னே சொல்லலாம், கல்லில் மிதந்து வந்தவர் யார்? திருநாவுக்கரசர். அப்போ எந்த நூலை அவரை பாடிச்சு? பெரிய புராணத்தை தான் பாடும். ஸோ ஆன்சர் என்ன? இப்பாடலில் யாரை குறிப்பிடுகின்றனா? திருநாவுக்கரசர். டி. ஓகேவா? கல்லாத மூடரை காணவும் ஆகாது மூடரை, கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் அன்று. ஓகேங்களா? மூடர் வந்தால் யாருன்னா திருமூலர். ஓகேங்களா? கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் அன்று அப்படின்னு பாடினது. ஏன்னா மூடன் வந்தால் திருமூலர். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு சீரா புராணத்தில் இடம்பெறாத காண்டம். நுபுவத்து காண்டம், விலாதத்து காண்டம், இஜுரத்து காண்டம். இதுக்கு தான் 3மே இருக்குது. சீரத்து காண்டம்னு ஒன்றும் இல்லை. ஆன்சர் பி. ஓகேங்களா? 3 காண்டம், 92 பாடலம், 5027 பாடல்கள். கரெக்டாக? சரி. பெருமாள் திருமொழினா குலசேகர ஆழ்வார். 5ஆம் திருமொழி 105 பாசுரங்கள் இருக்கும். திருத்தொண்ட தொகைனா சுந்தரர். இதை முதல் நூலாக கொண்டு தான் சேக்கிலார் பெரிய புராணம் பாடியிருப்பார். அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார். ஓகேங்களா? எத்தனாவது? 9ஆம் திருமுறையில் இருப்பாங்க காரைக்கால் அம்மையார். அதாவது தமிழில் அமைந்த முதல் அந்தாதியை பாடினதே இவங்க தான். அற்புத திருவந்தாதி. ஓகேங்களா? காரைக்கால் அம்மையார். தமிழில் அமைந்த முதல் அந்தாதி என்ன? அற்புத திருவந்தாதி. அதை பாடினது காரைக்கால் அம்மையார். புனிதவதி, இயற்பெயர் புனிதவதி. சிவனே அம்மையார்னு கூப்பிட்டுருப்பாங்க, அதனால் இவர் பேர் காரைக்கால் அம்மையார் வந்திருக்கும். நாச்சியார் திருமொழி ஆண்டால் 143 பாடல்கள் இருக்கும். ஓகேங்களா? பில்கிரீம் ப்ராக்ரிஸ் என்ற நூலை தழுவி சொல்லிட்டோமே, யார்? ரச்சனையா யாத்திரிகம். சரியா? ஓகே. மனோன்மணியம்னா தி சீக்ரெட் வே, ரகசிய வழி, லிட்டன் பிரபு எழுதியது. மலி விழா. மலினா அர்த்தம்னா அதிகன்னு அர்த்தம். மலி. ஓகேங்களா? மலி விழா. அப்போது திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா, அதுதான் மலி விழா. கலி விழா. கலி விழானா என்ன அர்த்தம்? ஆறாவர விழா. ஓகே. ஒளி விழானா தான் ஆறாவர விழா. ஓகேவா? அப்போ ஏக்கு திசைதோறும் விழா. நெக்ஸ்ட் கலி விழா அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஆன்சர் வருது? கரெக்டு. கலி விழானா எழுச்சி தரும் விழா. ஓகேவா? அடுத்து பலி விழா. கலி விழானா எழுச்சி தரும் விழா, மலி விழானா திசை தோறும் பூசையிடும் விழா, ஒளி விழானா ஆறாவர விழா, அடுத்து பலி விழானா விழாக்கள் நிறைந்த. ஓகேவா? 1. ஓகே. கரெக்டு தான். ஆன்சர் டி வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நடலை என்னும் சொல்லின் எதிர்சொல். நடலைனா துன்பம். கரெக்டாக? நடலை என்று எதிர்ச்சொல். பார்த்தோன்னே எங்கே போயிடும்? ஆன்சர் ஏக்கு போயிடும். நடலைனா எதிர்ச்சொல் கேட்குறான், அப்போ ஆன்சர் இன்பம். ஓகேங்களா? எத்தனை பேர் துன்பம் போட்டீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எதிர்ச்சொல் பார்க்காம தப்பு பண்ணுவாங்களா கமெண்ட் பண்ணிவிடுங்க. திருமயிலாப்பூர் பதிகம் பாடுவார். யார் திருமயிலாப்பூர் பாடினது? திருமயிலாப்பூர். இவருக்கு தான் வேலை. எங்கெல்லாம் சிவன் கோயிலுக்கு தான் அங்கெல்லாம் போய் பாடிடுவார். சம்பந்தர். சரிங்களா? சம்பந்தர் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் பாடியிருப்பார், மயிலாப்பூரில் பாடியிருப்பார். சரிங்களா? எல்லா இடத்துலையும் போய் பாடுவார். தவறான இணை காண்க. ஐப்பசினாலே ஓண விழா. ஆமாம். காலேஜில் ஓணம் பண்ணி வந்தாலே என்ன பண்ணுவாங்க? எல்லாமே கேரளா சாரி கட்டிட்டு போஸ் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த விழா. சித்திரை திருவாதிரை விழாவா? திருவாதிரை எப்போ வரும்? மார்கழி மாதத்தில் தானே ஆதிரை வரும். அப்போது மார்கழி மாதம். அப்போ இது தப்பு. பார்க்கலாம். மாசி கடலாட்டு விழா. ஆமாம். மாசி மாதம்னா கடலாட்டு விழா. கடலாட்டு விழானா இந்த திருமணம் முடிஞ்சவங்களாம் போய் கடலில் கால் நினைப்பாங்க. ஓகேங்களா? தைப்பூச விழா. தை மாதம் தான் தைப்பூசம், சொல்லவே தெரியல. அப்போ ஆன்சர் பி தான் தப்பு. சரியா? நெக்ஸ்ட்டு மெய்யின்னு அர்த்தம். மெய்யினா உடல். 1. விரைன்னு அர்த்தம். விரைனா மனம் அர்த்தம். கரெக்டாக? கரெக்டு. நெகிலனா பெருகி. ததும்பினா தான் பெருகி. சாரி. ஓகே. அப்போ மெய்னா உடல், விரைனா மனம், நெகிலினா தளர, ததும்பினா பெருகி. ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட்டு சிவபெருமானிடம் பொற்றாளம்னா இது ஒரு பரிசு பொருள், பொன்னாலான ஒரு பொருள். அதை பெற்றவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. பொறுத்துக்க. அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம். அதனால தான் அந்தம் அந்தாதி. ஆதினா தொடக்கம்னு அர்த்தம். அயன்னா பிரம்மன். ஓகேங்களா? அயன் ஒரு படம் கூட வந்திருக்கு இல்லையா? அதுக்கு ஆன்சர்னா பிரம்மன். அயன்னா பிரம்மன். மால்னா விஷ்ணு. எப்படி சொல்கிறார்? திருமால். மால்ன்றதான் பேர், திருன்றது அடைமொழி. திருமால். ஸோ விஷ்ணு. அடுத்து அது என்ன சொல்லுவாங்க? ஆலவாயம்னு சொல்லுவாங்க இல்லையா? திருவாலவாய். ஆலவாய்ன்றது நஞ்சு. ஓகேங்களா? ஆலவாய்னா நஞ்சுன்னு அர்த்தம். ஓகே. திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள சிவதலங்கள் இணை. திருவாசகம் மொத்தம் 658 பாடல்கள். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருவாசகத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 658 பாடல்கள் உள்ளன. திருவாசகத்தில் எத்தனை சிவத்தலம் பாடியிருக்காங்கன்னா 38 சிவத்தலம் பாடியிருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு லட்சணிய யாத்திரிகம் ஒரு பெரும்
ரச்சனை யாத்திரை முழுக்க முழுக்க எப்படி இருக்குன்னா உருவக காப்பியம். ஏன்னா அதில் நிறைய உருவகங்கள் மட்டுமே இருக்கும், ஓமை இருக்காது. ஓமைனா என்ன? ஓமைனா உங்களுக்கு என்ன சொன்னால் உருவகம்னா என்ன சொல்லியிருக்கேன், நான் மீண்டும் எக்ஸ்பிளைன் வரும்ல. உருவக காப்பியம் ரச்சனை யாத்திரைனா அதில் உருவகங்கள் தான் அதிகமாக இருக்கும், அதனால் உருவக காப்பியம். ரச்சனை யாத்திரிகா முதல் பதிப்பு ஆல்ரெடி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன் 1894. சரிங்களா? ஸோ ஆன்சர் சி. ஆழ்வார்கள் அருளி செய்த ஒரு ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் இதுக்கு பேர் என்னது? அதுதான் 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னு கேட்டால் நாதமுனி. அதுக்கு உரை எழுதியவர், உரைனா என்ன அர்த்தம், விளக்கம் எழுதியவர் யாருன்னு கேட்டால் பெரிய வாச்சான் பிள்ளை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பெரிய வாச்சான் பிள்ளை. தேவாரம் பாடியவர்களில் பொருத்தமற்றவர். தேவாரம்னா திருநாச்சம்பந்தர். வாகீசனா யார்? திருநாவுக்கரசர் தான் வாகீசர் ஊற்றுறான், திருநாவுக்கரசர். மாணிக்கவாசர் ஊற்றுறான், மாணிக்கவாசர் தப்பு, அவர் 8ஆம் திருமுறை பாடியிருக்காரு. ஸோ ஆன்சர் டி. தம்பிரான் தோழர். ஓகேங்களா? தம்பிரான் தோழர்னா என்ன மீனிங்னா சிவன். தம்பிரான் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா சிவன். அந்த சிவனையே தோழனாக கொண்டவர் தான். ஓகேங்களா? நல்லா பார்த்துங்க, திருநாவுக்கரசருக்கும் திருஞான சம்பந்தர் சுந்தரருக்கெல்லாம் ஒரு வேற்றுமை என்னன்னா, திருநாவுக்கரசர் வந்து சிவனுக்கு அடிமை. அத்தனை வந்து சிவனுக்கு அடிமையாக நினச்சிப்பார். ஓகேங்களா? அப்போ அவர் அடிமையாக நினச்சி என் பணி கடன் செய்து கிடப்பதே, ஓகேங்களா, என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொன்னவர். திருஞான சம்பந்தர் குழந்தை, அந்த சிவனுக்கே பிறந்த குழந்தை மாதிரி, சிவனுக்கும் உமையம்மைக்கும். ஓகேங்களா? அவன் அந்த உமையம்மை தான் திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்தனால தான் திருஞான சம்பந்தர் குழந்தையிலே பாட்டு பாடுறாரு அப்படின்னு கதை இருக்குது. ஸோ அப்போ திருஞான சம்பந்தர்னா குழந்தை, சிவனோட குழந்தைன்னு அர்த்தம். திருநாவுக்கரசர் வந்து சிவனுக்கு அடிமைன்னு அர்த்தம். அந்த சுந்தரர் யார்னா வன் தொண்டர், தம்பிரான் தோழர் என்றெல்லாம் அழைக்கப்படுறாரு சுந்தரர். ஏன்னா சிவனுக்கும் அவரும் ஃப்ரெண்ட் தான், அதனால தான் இந்த கான்செப்ட். சரியா? அப்போது யார் வரணும்? சுந்தரர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கடல் சக்கரம். ரெண்டுத்துக்கு என்ன மீனிங் தர ஒரே சொல்லு வந்து ஆலினா கடல் மீனிங் இருக்குது, ஆலினா சக்கரம். வேதம் அனைத்திற்கும் வித்து. இந்த பாடல் வந்து வேதம் அனைத்திற்கும் வித்து அமையும். அதனால தான் இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சங்கத்தமிழ் 30ன்னு சொல்லுவான். ஓகேங்களா? எல்லா வேதங்களுக்கும் இதுதான் விதை அப்படின்னு சொன்ன நூல் எதுனா திருப்பாவை. ஓகேங்களா? சங்கத்தமிழ் 30 என்று அழைக்கப்பட்ட நூல் என்ன? திருப்பாவை. பொறுத்துக்க. நமன் அர்த்தம், யமன் அர்த்தம். நமன்னாலும் ஓகே. அப்புறம் இன்னும் நிறைய பேர் உண்மை மரளி. ஓகேங்களா? நமன் மரளி இதெல்லாம் வந்து என்ன அர்த்தம்? யமன் அர்த்தம். நடலைன்னா என்ன பார்த்தோம்? துன்பம். ஓகேங்களா? நடலை. அப்போ இங்கே வந்து நோய் வரும். பிணினா தான் நோய். அது வேறு எனக்கு பிணினா நோய் வந்துடும். சாருங்கம்னா வில்லு. ஓகேவா? அப்புறம் என்ன இருக்குது வேறு எனக்கு? நடலைனா இப்போ இறப்பு. சரியா? நடலைனா இறப்பு. ஆன்சர் பாருங்கள், நமன் யமன் 1, நடலைனா இறப்பு 4. ஏதாவது ஆப்ஷனுக்கு ஆன்சர் சி கரெக்ட். பிணினா நோய், ஆன்சர் சி. நெக்ஸ்ட் திருவிளையாடல் புராணத்தில் சிராபுராணத்தில் உள்ள காண்டங்கள் எண்ணிக்கை. சிராபுராணத்தை சொன்னேன் 3 காண்டங்கள் இருக்குது. திருவிளையாடல் புராணத்துலேயும் 3, சிராபுராணத்துலேயும் 3. ஆன்சர் வந்து பி. பெரிய புராணத்தை அருளிய சேக்கிலார் பிறந்த தற்போதைய சேக்கிலார் பிறந்த மாவட்டம் என்னது? சேக்கிலார் வந்து காஞ்சிபுரத்தில் தான் பிறந்திருப்பார். ஓகேவா? ஆன்சர் பி. பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை குறிப்பிடும்? பெரிய புராணம் எழுதுறது யார்? சேக்கிலார் எழுதியிருப்பார். ஓகேவா? அப்போ அந்த சேக்கிலார் யார் ஆதரிச்சா? குலோத்துங்க சொல்லணும், அனாபாயை சொல்லணும். இப்போ சோழ நாட்டிலேருந்து எந்த தான் பாதிக்க முடியும்? சோழ நாட்டை தான் பாதிக்க முடியும். ஆன்சர் பி. ஓகேவா? அப்புதியடிகள் பிறந்த ஊர். அப்புதியடிகள் யார்? எதாவது சொன்னோம்னா திங்களூர். புக்கில் கடைசி அந்த பாடம் முடியும் போது தான் புக்கில் கொடுத்துருப்பான், அப்புதியடிகள் பிறந்த ஊர் திங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? தஞ்சாவூரில் புதுக்கோட்டையில் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். நெக்ஸ்ட் சூளை என்பது வயிற்று நோய், தீராத வயிற்று நோய்க்கு பேர் தான் சூளை. யாருக்கு இருக்கும் அந்த சூளை நோய்? திருநாவுக்கரசருக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இறையனார் எழுதிய, அதாவது இறையனார்னா யார் அர்த்தம்? இறைவனே வந்து எழுதின நூலுக்கு பேர் வந்து, அந்த நூலு பேர் என்ன வரும்? ஒரு பேர் வந்து கலவியல்ன்றது இறைவன் வந்து எழுதுனது. அதுக்கு உரை கண்டவர், உரை எழுதியவர். தமிழில் அமைந்த முதல் உரை நூல் எதுனா கலவியல் உரை. ஓகேங்களா? அந்த நூலுக்கு உரை எழுதியதுனா நக்கீரர். தமிழில் முதல்ல உரை எழுதியவரே நக்கீரர் தான்ப்பா. இதான்ப்பா சிறப்பே. சரிங்களா? நெக்ஸ்ட் தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் உள்ளது? திருவாலவாய் காண்டத்தில் இருக்கும். ஓகேங்களா? தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் திருவாலவாய் காண்டம். இரவினீர் குழலும் மற்றோ என அஃது மற்றனா வெறிவிலான் சலமே முற்ற சாதித்தான் விளைவு நோக்கான். அதாவது இரவினீர் குழலும் மற்றோ, இரவு எப்படி இருட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு குழல்லாம் முடி, அதே அளவுக்கு முடியை உண்ட பெண்ணுக்கு வந்து நறுமணம் இல்லையா அப்படின்னு சொல்லி சிவனுக்கும் அந்த நக்கீருக்கும் சண்டை வரும் இல்லையா? அதுதான் தர்மிக்கு வந்து சிவன் பாட்டு எழுதி விடுறாரு. அந்த பாட்டை வந்து நக்கீரர் பிள்ளைன்னு சொல்லிடுறாரு. என்னோட பாட்டிலே நீ பிள்ளை கண்டுட்டியா அப்படின்னு சொல்லி சிவன் வந்து கோவப்பட்டு எரிக்கிறாரு. அந்த பாட்டு தானே திருவிழா நமக்கு கொடுத்துருக்குது. ஸோ அதை தான் சொல்லுது. அப்போ இந்த பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்குறாரு? திருவிழா பரஞ்சோதி முனிவர். முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ ஆன்சர் பி. திருவிளையாடல் சொல்லிட்டேனே. திருவிளையாடல மொத்தம் 64. சிவன் திருவிளையாடல் மட்டும் எத்தனை? 64. ஆயக்கலைகள் 64. அது மாதிரி சிவனுக்கு திருவிளையாடலும் 64. உலகம் உயிர் கடவுள். அதாவது இந்த நூலை படித்தா உலகம் உயிர், அந்த பாட்டே உலகம் எல்லாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். உயிர் கடவுள் மூணுத்தையும் ஒன்றா சொல்லக்கூடியது அந்த காவியம் எதுன்னு திருவிக்கா சொன்னார்னா பெரிய புராணம். சேக்கிலார் பெரிய புராணம் தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. சேக்கிலாரோட இயற்பேர் அருண்மொழி தேவர். சரிங்களா? அளவில் சனம் செலவழியா. முன்னே சொல்லிட்டு அந்த பாட்டு எங்கே இருக்குன்னா யாரை பற்றி சொல்லுன்னு பார்த்தா திருநாவுக்கரசர் பெரிய புராணம். ஆன்சர் ஏ.
போற்றி திருவகல்னா யார்? எச்.ஏ. கிருட்டிணப்பிள்ளை. பரமார்த்த குருகதைனா வீரமாமுனிவர். தமிழில் அதாவது சிறுகதைனா அதுக்கு ஒரு இலக்கணம் இது. அந்த இலக்கணம் இல்லாமல் சிறுகதையை முதல்ல ஒருத்தர் எழுதியிருப்பார். அவர் தான் வீரமாமுனிவர். பரமார்த்த குருகதை நம்ம படிச்சிருப்போம்ல, சின்ன வயசில் படிச்சிருப்போம். பூசணிக்காவை குதிரை முட்டை நினச்சி வாங்கிட்டு வருவானுங்களே, ஒரு பரமார்த்த குருன்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு 4 சீடர் இருப்பாங்க. மூடன், மடையன், முட்டாள், இன்னொருத்தர் மட்டின்னு நினைக்கிறேன். இவங்க 4 பேரும். அந்த கதை தான் அது நல்லாயிருக்கும். ஸோ வீரமாமுனிவர் இந்த கதை தான் சிறுகதையின் முன்னோடி. இதனால் தான் சிறுகதையின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் வீரமாமுனிவர். சிறுகதையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் வந்து அரசமரத்துக்கு குலத்துங்கரை அரசமரம்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, சிறுகதை, வாவேசு ஐயர் அவர். ஸோ ஆன்சர் வந்து வீரமாமுனிவர். முதுமொழி மாலைனா உமரப்புலவர். பொன்மதி மாலை நமக்கு தெரியாத ஒன்று, வேதநாயகம் பிள்ளை. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. பொன்மதி மாலை வேதநாயகம் பிள்ளை. கல்மனதையும் கரையை செய்யும் பக்தி பாடல். கல்மனதையை கூட கரையை செய்யுமா? ஓகேவா, அந்த பக்தி உங்களுக்கு உடனே திருவாசகம் போய்டும். ஓகேங்களா, திருவாசகம் உருவாகாத ஒரு வாசகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும் இல்லையா. ஸோ அது வந்து அதே மாதிரி கல்மனத்தையும் கரையை செய்யும், கல்மனம் அல்லது தன்மனம், இது 2 கல்மனத்தையும் கரையை செய்யும் பக்தி பாடல் தொகுப்பு எதுன்னு பார்த்தோம்னா ரச்சனைய மனோகரம், ரச்சனைய யாத்திரிகம். ஓகேவா, ஆன்சர் ரச்சனைய கரெக்டு தான். நானே ஆகிட்டேன், ஒரு நிமிஷம். ஸோ ஆன்சர் வந்து ரச்சனை யாத்திரை தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்தது. சூசையப்ப தேம்பாவனியின் பாட்டுடைய தலைவர், ரைட்டு. திருமந்திரம் சைவ திருமுறையில் 10வது திருமுறை, ரைட்டு. சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ்நாடக தலைமை ஆசிரியர், ஆமாம் ரைட்டு. சங்கரதாஸ் சுவாமிகள் தலைமை ஆசிரியர். மதங்க சூடாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள், தப்பு. மதங்க சூடாமணியை இயற்றியவர் யார்? விபுலானந்த அடிகள். ஓகேங்களா, விபுலானந்த அடிகள். இந்த சூளாமணிக்கு வந்து ஆராய்ச்சி நூல் எழுதினவர் தான் மறைமலை அடிகள். மதங்க சூளாமணி என்ற நூல் எழுதினது விபுலானந்த அடிகள். ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆன்சர் டி, தப்பு. சுருதி முதல் என்ற சொல்லின் யாரை குறிக்கிறதுனா இயேசுநாதரை குறிக்கும். சுருதினா இயேசுநாதரை குறிக்கும். சரிங்களா, சுருதி முதல். எச்.ஏ. கிருட்டிணப்பிள்ளை தமிழாசிரியராக எங்கே பிறந்தால்? சாயபுரம். ஓகேங்களா, சாயபுரத்தில் தமிழாசிரியராக பணிபுரிவார். ஒவ்வொரு சிவனடியார் பெருமையும் ஓரடியில் கூறும் நூலை பாடியவர். ஒவ்வொரு சிவனடியார் பெருமையும் ஓரடியில் கூறும் நூலை பாடியவர் வந்து சுந்தரர் பாடியிருப்பார். ஓகேங்களா, சுந்தரர் தான் ஒவ்வொரு அடியில் கூறியிருப்பார். கரெக்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அற்புத எப்படி படிக்கிற பாருங்க. அற்புத பல ஆவணங்காட்டி அடியனா என்னை ஆளது கொண். அதாவது ஒருத்தருக்கு வந்து திருவெண்ணைநல்லூரில் என்ன பண்ணுவார்னா மணக்கோலத்தில் இருப்பார், கல்யாணம் இதில் இருப்பார். அப்போ வந்து ஒருத்தர் தோன்றி, ஓகேங்களா, நீ அந்த பெண் கல்யாணம் ஆனால் அந்த மனைவிக்கு தானே கணவன் சொந்தம், நீ அந்த பெண்ணுக்கு சொந்தம் இல்லைடா, நீ எனக்கு சொந்தம், அதுக்கான ஆவணம். இப்போ எப்படி நம்ம சொல்கிறோம், இந்த மாதிரி பட்டா எழுதி கொடுக்குறோம் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பத்திரம் எழுதி கொடுக்குறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஆவணத்தை காட்டுறாரு. யார்? சிவன் தோன்றி, நீ எனக்கு சொந்தம், நீ அந்த பெண்ணுக்கு சொந்தம் இல்லை, வா என் கூட்டன்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போய்ட்டாரு. அதுதான் யாருன்னு காட்டோம்னா சுந்தரர். மணக்கோலத்தில் ஆட்கொள்ளப்பட்டவர் யார்? சுந்தரர், திருவெண்ணைநல்லூர். ஓகேவா, ஆன்சர் பி. ஒன்றுக்கெல்லாம் என்னும் திருப்பதி. இந்த கதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அற்புத அடிகளோட பையன் வந்து என்ன பண்ணுவார்? திருநாவுக்கரசு. அவரோட பேரும் இவர் எல்லாருக்குமே திருநாவுக்கரசு பேர் வச்சுடுவார். உண்மையான திருநாவுக்கரசு வரும்போது அவருக்கு சோறு பரிமாறும்போது போய் வாழையில பறிச்சுட்டு போகிறாங்க. அப்போ வந்து அங்கைனா அந்த அகம் கூட்டல் கையில் வந்து பாம்பு குத்தி உடனே அவர் இறந்துடுவார். அதை கூட மறைச்சி திருநாவுக்கரசுக்கு என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு போடுவாங்க. அவங்க அங்கே என்ன நினச்சுன்னு இவர் கண்டுபிடிச்சிருவாரு. அந்த பாம்பு கட்சனை வந்து என்ன பண்ணுவார்னா ஒன்றுக்கெல்லாம் அப்படின்ற பதிகத்தை பாடி உயிர் எழுப்பார். அப்போ யார் பாடின இருப்பார்? திருநாவுக்கரசர். ஆன்சர் பி. நுண்துளி தூங்கும் குற்றாலம். ஓகேங்களா, நுண்துளி தூங்கும் குற்றாலத்தை பற்றி பாடியிருப்பார். ஓகேங்களா, அப்போ யாராக வரும்? சம்பந்தர், திருஞான சம்பந்தர். இவர் தான் திருநெல்வேலி போய் பாட்டு பாடியிருப்பார். திருநெல்வேலி போய் தானே குற்றாலம் ஸோ அன்னைக்கு. ஸோ ஆன்சர் பி. அதே வந்து மாணிக்கவாசகர் என்ன படிப்பார்? குற்றாலத்தை பற்றி யான் வேண்டான், ஊர் வேண்டான், பேர் வேண்டான், எனக்கு எதுவுமே வேண்டாம், குற்றால நாதனே உன்னை இப்போ தரிசித்த இதே போதும்னு சொல்லி பாடியிருப்பார் இல்லையா, அதுதான் மாணிக்கவாசகர். தவறான தொடரை தேர்ந்தெடு. சூளை நோயால் ஆட்கொள்ள பெற்றவர் அப்பர், ரைட்டு. மணக்கோலத்தில் ஆற்றல் தான் சொன்னால. இப்போ சுந்தரர் கதை சொன்னாலே திருவெண்ணைநல்லூர். அந்த மணக்கோலமே எங்கே நடக்கும்? திருவெண்ணைநல்லூரில் தான் நடக்கும். ஆனால் சம்பந்தர் விட்டுறாங்க. சம்பந்தர் தான் குழந்தையாச்சே. அப்போ இது தப்பு. திருப்பெருந்துறையில் ஆட்கொள்ளப்பட்டவர் மாணிக்கவாசகர். ஆமாம், திருப்பெருந்துறை அரிமத்தனம் பண்ணிட்டு அமைச்சர் அந்த மாணிக்கவாசகர் குதிரை வாங்கிறதுக்காக போவார். அப்போ போகிற இடத்துல என்ன பண்ணுவார்? அங்கே வந்து சிவன் மேலே இது கொண்டு திருப்பெருந்துறையில் ஆட்கொள்ளப்படுவார். அந்த திருப்பெருந்துறையில் வந்து மாணிக்கவாசகர் கோயில் கட்டியிருப்பார், புதுக்கோட்டை மாவட்டம். ஓகேவா, ஸோ ஆன்சர் சி தான் தவறு. நம்மாழ்வார் பிறந்த இடமான திருக்குறுகூர்னு இருக்கும். இப்போ வந்து அது என்னவா இருக்குன்னா ஆழ்வார் திருநகரி. ஓகேங்களா, ஆழ்வார் திருநகரி இப்போ. ஓகேவா, யார்? நம்மாழ்வார் பிறந்த ஊர். குலசேகர ஆழ்வார் பெருமாள் பாருங்க. இதெல்லாம் எங்கே வருதுன்னே சொல்லலாம். இது வந்து நம்மளோட திருநெல்வேலி சீமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் திருநெல்வேலி சீமையும் கவிஞர்களும் அந்த இடத்துல இருக்கும். 7வது புக்குன்னு நினைக்கிறேன். அந்த இதில் இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி 4000 வருடத்தில் எந்த அடிக்கடி சொல்கிறேன்ல, ஏன்னா நல்லா பார்த்துங்க. எத்தனாவது திருமொழின்னு கேட்டால் 5ஆம் திருமொழி. எத்தனாவது தொகுப்பில் இருக்குன்னா முதலாயிரன்ற தலைப்பில் 5ஆம் திருமொழியாக இருக்குது. சரிங்களா, ஸோ ஆன்சர் சி. பப்பி அமைதியாரு. தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டுப்படு. இவர்
கண்ணன் கதையில் திருமால், அந்த திருமாலை தன்னோட குழந்தையா திருமால் கண்ணனை குழந்தையா நினச்சி அவருக்கு தாலாட்டு பாடியிருப்பார். அவர் தான் யாருன்னா பெரியாழ்வார். இவர் தான் பிள்ளை தமிழின் முன்னோடி என்று அழைக்கப்படுவார். எப்படி சிறுகதையின் முன்னோடி வீரமாமுனிவரோ அது மாதிரி பிள்ளை தமிழ். ஏன்னா பிள்ளை தமிழ் என்ன, ஒரு தலைவனையோ இல்லது ஒரு அரசனையோ அல்லது கடவுளையோ குழந்தையாக பாவித்து 10 பருவங்கள் அமைய பாடுவது தான் பிள்ளை தமிழ். இவர் 10 பருவம் வச்சு பாடல, ஆனால் குழந்தையாக வச்சு பாடியிருக்காரு. ஸோ இதுதான் பிள்ளை தமிழுக்கு முன்னோடி அமைஞ்சு. அதனால பெரியாழ்வார் தான் அது பிள்ளை தமிழ் முன்னோடி. தமிழில் அமைந்த முதல் பிள்ளை தமிழ் என்ன? குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். யார் எழுதிருப்பா? ஒட்டக்கூத்தர். பிள்ளைத்தமிழ் பாடுவதில் வல்லவர் யார்? ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. பிள்ளைத்தமிழ் அதிகமாக பாடியிருப்பார். நிறைய டைம் சொல்லிட்டேன். 4000 திவ்ய பிரபந்தத்தில் 3ஆம் பிரபந்தமாக வைக்கப்பட்டுள்ளது. 3ஆம் பிரபந்தம் 5ஆம் திருமொழி எதுன்னு கேட்டோம்னா பெருமாள் திருமொழி. 3ஆம் பிரபந்தம் வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டாள் அருளியது திருப்பாவை. அதுதான் 3ஆவதாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஏ. தான் நோக்கா தெத்துயிரம் செய்தினும் தான் நோக்கா தெத்துயிரம் செய்யும் தார்வேந்தன் கோ நோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே. ஓகேங்களா? அதான் ஒரு பாட்டு வரல, மருத்துவன் வந்து எப்படி வந்து வாளால் அறுத்து சுடினோம், மருத்துவம் எப்படி நோயாளியோட புண்ணை வந்து அறுத்து குணப்படுத்தினா கூட நோயாளி வந்து மருத்துவம் மேலே கோவம் கொள்றதில்ல. அதே மாதிரி தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், மன்னனோட செங்கோலை ஆட்சி செய்கிற செங்கோல் மாதிரி நான் உன்னை நோக்கி வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டுருப்பா இல்லையா? 4000 திவ்ய பிரபந்தம் 5ஆம் திருமொழியில் இருக்கும். அதனால் இது வந்து பெருமாள் திருமொழி. 4000 திவ்ய பிரபந்தம் தான் இருக்குது. ஆன்சர் டி. என்னால் அதிகம் பேசவே முடியல இன்றைக்கி. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ரொம்ப சொதப்புறான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அண்டபதியின் உண்டை பிறக்கம் மலபடுத்தன்மை வளம்பெருங்காட்சி ஒன்றுக்கொன்று நின்றெழில் பகரின். அண்டபதியின் உண்டை பிறக்கம் வந்தாலே என்ன பண்ணுவோம்? திருவாசகம். ஓகேங்களா? அந்த உலகம் வந்து பல அண்டங்கள் வந்து 100 பில்லியன் கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அதுதான். கூடலில் ஆய்ந்த ஓன்தின் தமிழன் என தமிழ் மொழியை கூட்டணும். கூடலில் ஆய்ந்த ஓன்தின் தமிழன் திருவாசகம் சொல்லும். ஓகேங்களா? தமிழ்கெழு கூடல் அப்படின்னா தமிழ்கெழு கூடல் புறநானூறு. தமிழ் வெளினா தமிழ் வேலி அப்படின்னா பரிபாடல். சரியா? சைவ சமய குறவுகள் 4 அறிமுகத்தில் பாண்டியரும் அமைச்சர் முன்னேற்றம் மாணிக்க வாசகர். முடிஞ்சு. உயிர்களின் பரிமாண வளர்ச்சி அதான் என்ன சொல்லுவோம்? புல்லாகி பூடாகி அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? அதே திருவாசகம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உடம்பால் அலியின் உயிரார் அழிவார் திறம்பட மெய்ஞானம் சேரவ மாட்டார். அப்படின்னா உடம்பார் அலியின் உயிரார் வந்தாலே யார் போட்டுருவோம்? திருமந்திரம். சரி, அவங்க விட்டுறான். என்ன கொஸ்டின் வரான்? எத்தனாவது தந்திரத்தில் அமைந்துள்ளது? கண்டிப்பாக நம்ம வந்து இந்த கொஸ்டின் டைரக்ட் ஆன்சர் பண்ண மாட்டோம். 3ஆம் தந்திரம் ஞாபகம். 3ஆம் தந்திரத்தில் தான் இந்த பாடல் இருக்குது. ஸோ ஆன்சர் சி. திரைக்கடல் ஓடியும் திரவேந்தேடு. திரைனா அர்த்தம் கடல். கடலை திரைக்கடல் ஓடியும் அலைகளுடைய கடலை தாண்டியாச்சும் போயிட்டு என்ன பண்ணு? திரவியம் தேடு. திரவினா செல்வம். செல்வத்தை தேடிட்டு வா அப்படின்னு யார் சொன்னது? ஔவையார் சொன்னது. அந்த அதான். ஓகே, ஆன்சர் சி. தேவாரம் என்பது இக்காலத்து விஷயத்தை இந்த காலத்தில் வந்துச்சு. இந்த காலத்தில் யார்? ஏஆர் ரஹ்மானோ இளையராஜாவும் தாங்கிறாங்க. போட்டு தள்ளுறாங்க. நம்ம வைரமுத்துல எழுதி தள்ளுறாரு. இடைக்காலத்து இசைத்தமிழ். ஆமாம், இடைக்காலத்தில் தான் தோன்றுது. ஓகேங்களா? இடைக்காலம். முற்காலத்து இசைத்தமிழ் இல்லை. முற்காலம்னா சங்ககாலம். சங்க காலத்துக்கு முன்னாடி முற்காலம். சங்க காலன்றது கிபி 3 to கிமு 3. இடைக்காலத்தில் தோன்றுதான் 7ஆம் நூற்றாண்டு இல்லையா தேவாரம். ஸோ அதனால் இடைக்காலத்து இசைத்தமிழ். பண்ணோடு தமிழொப்பாய் என்ற பாடல் இடம்பெற்றது தேவாரத்தில் இருக்கும். பண்ணோடு தமிழொப்பாய்னா தேவாரம். திருவாசன்றது கூடலுள் ஓன்தின் தமிழன் வரும் இல்லையா? கூடலுள் ஆய்ந்த ஓன்தின் தமிழன், அதுதான் திருவாசகம். பொறுத்துக்க. சிதம்பரம். இது வந்து பழைய பேர். சிதம்பரத்துக்கு என்ன பேர்னா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் தான் இப்போ சிதம்பரமாக மாறி இருக்கு. ஓகேங்களா? அதுமாதிரி வேதாரண்யம். திருமறை காடு. வேதாரண்யம். ஆரண்யம்னா காடு. இங்கே ஒரு மனப்படமான ஒன்றும் இல்லைப்பா. வேதாரண்யம். ஆரண்யம்னா காடு. ஓகேங்களா? வேதம்னா மறை தமிழ். அவ்வளோதான். அப்போ மறைக்காடு தான் திருமறை காடு. மரியாதைக்குரிய திருன்னு சொல்கிறோம். புரிஞ்சுங்களா? ஆரண்யம்னா காடு, வேதம்னா மறை. சரி, விருதாச்சலம். சலம்னா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? இது வேதாச்சலம் யாரோட பேர்? மறைமலை அடிகள். ஓகேங்களா? அது மாதிரி விருதாச்சலம்னா திருமுது குன்றம். சலம்னா குன்றம் மலை. ஓகேண்ணா? சலம்னா குன்றம். ஓகேண்ணா? விருதாச்சலம் முதுமை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ விருதாச்சலம்னா திருமுது குன்றம். கடலூர்னா திருப்பாதி புலியூர் நாணீரடிகள்னு கேள்விப்பட்டிருப்போம். மாப்போ சிவஞானத்துக்கு வந்து கேள்வி ஞானம் கொடுத்தவர் யார்? திருப்பாதிரி புலியூர். அதுதான். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்துங்க. கண்டிப்பாக நான் ஸ்லோவாக தான் போவேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி நிறைய டேட்டா சொன்னால் உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான். இருந்தாலும் தெரிஞ்சுங்க இதெல்லாம். நெக்ஸ்ட்டு சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு அதாவது சுந்தரர் இருக்கிறார் இல்லையா? அவர் யாரால் மகனாக இவர் தான் சுந்தரரை வந்து தத்தெடுத்து வளர்த்துருப்பார். அவர் யாருன்னு கேட்குறாங்க. அவர் நரசிங்க முனையரை. ஓகேங்களா? நரசிங்க முனையர். ஆன்சர் ஏ. நரசிங்க முனையர் தான் சுந்தரரை தான் மகன் மாதிரி வளர்த்துருப்பார். பெருமாள் திருமொழியில் டேஸ் வாசல் 105. பெருமாள் திருமொழி முகுந்த மாலை இந்நூல்கள் எழுதப்பட்ட மொழி. பெருமாள் திருமொழி வந்து தமிழ்லையும், முகுந்த மாலை வந்து வடமொழி. ஓகேவா? 12 திருமறையில் முதல் 3 திருமறை யார்? குழந்தை திருஞான சம்பந்தர். தி லிட்டில் பாய். நடமாடா கோயில் நம்பருக்கு 1 இது பாடியவர் யார்? திருமூலர். ஈஸி கொஸ்டின். கூற்று சமயத்துறையில் வடமொழி அதிகம் இருந்து தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்து. ஆமாம், அப்போ வந்து வடமொழி வந்துருச்சு. தமிழ் மொழியில் வடமொழி வந்து ஆதிக்கம் கொண்டு வந்துச்சு சமயத்துறையில். ஓகேங்களா? இருந்தாலும் ஏன்னா இப்போ இன்றைக்கே மந்திரம் எதில் தான் படிக்கிறோம் நம்ம?
இன்றைக்குமே ஒவ்வொரு கோயிலில் பூஜை நடக்குது. தமிழில் பூஜை நடக்குதா, வடமொழி சமஸ்கிருதத்தில் பூஜை நடக்குதா? சமஸ்கிருதம் தான் பூஜை நடக்குது. கேட்டால் அதுதான் கடவுளோட மொழின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆனால் தமிழ் தான் நம்மளோட ஆதி மொழி தமிழாக தான் இருந்தது. அது மாறப்பட்டது பின்னாடி. ஓகேவா? ஸோ அது கரெக்டு தான். அதே மாதிரி காரணம் ஓகேங்களா, இருந்தாலும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. காரணம் என்னென்னா, நம்மளோட ஆழ்வார்கள் இருக்காங்க இல்லையா, 12 ஆழ்வார்களோ இல்லை 63 நாயன்மார்களோ அவங்க பாடின தேவாரமோ 4000 திவ்ய பிரபந்தமோ வடமொழியில் பாடலை, தமிழ் மொழியில் தான் பாடினாங்க. அதுதான் பெருமை. ஓகேவா? ஆனால் இன்றைக்கி எல்லா கோயிலும் என்ன மாறிடுச்சு, பாசுரங்கள் எல்லாமே வேத மொழிக்கு ஏதாவது சமஸ்கிருதம் மாறிச்சு. காரணம் கூற்று இரண்டும் சரி. கிறிஸ்துவ தேவாரம், கிறிஸ்துவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுது. ஏன்னா ரச்சனையை யாத்திரிகம் போட்டக்கூடாது, ரச்சனையை மனோகரம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம புக்கில் ரச்சனை யாத்திரிகம் தான் கொடுத்துருப்பான் பாடலாம், அதனால் அதை போட்டக்கூடாது. நம்ம என்ன பார்த்தோம், கல்மனத்தையும் கரை செய்வது தான் ரச்சனையை யாத்திரிகம். கிறிஸ்துவர்களின் தேவாரம்னா ரச்சனையை மனோகரம். என்பானோக்கோ யாகிலும் முன் பற்றெல்லாம் பற்றில். ஓகேங்களா? என்பானுக்கோ யாகிலும் முன் பற்றலால் பற்றிலேன். அதாவது பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் படிப்பார். பி மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார். டேரக்ட் கொஸ்டினாக நம்ம படிக்க முடியும், எங்கேயும் படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் இவர் ஒருத்தர், அவர் யாருன்னா திருமடல். ஓகேங்களா? பெரிய திருமடல், சிறிய திருமடல் அப்படின்னு நூல் எழுதியிருப்பார். திருமடல் மடல் ஏறுதலை பற்றி சொல்லியிருப்பார். பெரிய திருமடல், சிறிய திருமடல்லாம் நூல் எழுதியிருப்பார். அப்போ அவர் தான் யார்? இப்படி தான் நம்ம அப்போ அவர் தானே மடல் ஏறுதலை பற்றி சொல்லியிருக்க முடியும். பேர்லேயே இருக்குது, புக்கு பேர்லேயே. அப்போ ஆன்சர் என்ன? திருமங்கை ஆழ்வார். ஆன்சர் ஏ. இப்படி தான் நான் ஆன்சர் பண்ணேன். இந்த கொஸ்டின் கேட்டிருந்தான் நான் குரூப் 2ல் கேட்டிருந்தான். குரூப் 2 பிலிம்ஸ் மே 21. சூடி கொடுத்த சுடகொடி குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின் இது. சூடி கொடுத்த சுடமுடியை நாளைக்கு விட ஒரு ஆண்டாள். கரெக்டு. விட்டுணு சித்தன், விஷ்ணு சித்தன். ஓகேங்களா? விஷ்ணு சித்தன் பேர். அதுதான் தமிழில் விட்டுணு போடுறாங்க. என்பவரின் வளர்ப்பு மலை ஆண்டாள். விட்டுணு சித்தன் யார்? நம்ம பெரியாழ்வார் தான் விட்டுணு சித்தர். ஓகேங்களா? ஓகே. அடுத்து திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பேர் சங்கத்தமிழ் பாவை 30. ரைட்டு. சங்கல் தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் படி. ரைட்டு. அனைத்து கூட்டும் சரி. குரூப் 4ல் கேட்டது இந்த கொஸ்டின். ஓகேவா? 2022 நான் பாஸ் ஆன கொஸ்டின். பொறுத்துக்க. திருத்தொண்ட தொகைனா சுந்தரர். திருச்சிற்றம்பல கோவையார். திருச்சிற்றம்பல கோவையார்னா கோவை. திருச்சிற்றம்பல கோவை தானே அது. திரு சிதம்பர கோவை, திருக்கோவை. எதுனா மாணிக்க இது எழுந்து மாணிக்கவாசர் தான் 8ஆம் திருமுறை. திருவாய்மொழினா நம்ம ஆழ்வார். திருக்குறுதாண்டவனா திருமங்கை ஆழ்வார். நெக்ஸ்ட்டு 125. நம்மாழ்வாரை தெய்வமாக கருதி பாசங்களை பாடியவர். அதான் முன்னே பார்த்தா மதுரை கவி ஆழ்வார். ஓகேங்களா? மேக்ஸ் முடிஞ்சால் நான் கீ ஆன்சர் ஆல்ரெடி நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துறேன். நான் கொடுத்த நோட்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டினே வருது. ஸோ ஆன்சர் இது தனியாக தேவையில்லை. ஓகேங்களா? மேக்ஸ் ஏன்னா நான் ஆல்ரெடி புக் சம்மும் ப்ரீவியஸ் இயர் சம்மும் அனுப்பிட்டேன். அதுலேருந்து தான் இந்த கொஸ்டினே எடுக்குது. ஸோ ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் மார்க் கமெண்ட் பண்ணிவிடுங்க. எவ்வளோ மார்க் டெஸ்ட்டில் அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஓகே. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அடுத்த டெஸ்ட் திருக்குறளும் வேறு என்ன சொல்லியிருக்கோம், திருக்குறளும் ப்ளஸ் மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், அந்த இரட்டுற மொழிகள் அதை பற்றி சொல்லியிருக்கோம். அந்த டெஸ்ட் நல்லா பண்ணுங்கள். முடிஞ்சால் அதுக்கு நான் கிளாஸ் போட டைம் இல்லை. கண்டிப்பாக டெஸ்ட் முடிட்டோம், நம்ம இன்னொரு நாள் பொறுமையாக கூட கிளாஸ் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. தேங்க்யூ பை. இனியும் கமெண்ட் பண்ணிவிடுங்க உங்கள் மார்க்ஸ்.